بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பார்வையில் சூனியம் என்ற தலைப்பிற்கு செல்வதற்கு முன்னால் சில அடிப்படைகளை நம்ம மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து நேற்றைய தினம் சில தகவல்களை நாம் பரிமாறிக்கொண்டோம். அந்த அடிப்படை என்னவென்று சொன்னால், குர்ஆனிலே சொல்லப்படுகிற ஒரு செய்தியை புரிந்து கொள்வதாக இருந்தால் அது பற்றி ஒட்டுமொத்த குர்ஆனில் சொல்லப்பட்ட கருத்து என்ன, அதுக்கு ஏற்ற வகையில் தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் குர்ஆனை புரிந்து கொள்ளக்கூடிய அடிப்படை என்பதை விளக்கினோம். இதை இன்னும் புரிந்து கொள்வதற்கு எளிமையாக சொல்வதாக இருந்தால், இப்ப தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய கொள்கை எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்துடைய கொள்கையை எதிர்க்கக்கூடிய சுன்னத் ஜமாஅத்துன்னு சொல்றாங்க இல்லையா, பரேலவிகள் சமாதியை வழிபடலாம், அவுலியாக்கள்கிட்ட கேட்கலாம், செத்து போனவர்கள்ட்ட கும்பிடலாம், வணங்கலாம்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களுடைய கொள்கை நமக்கு தெரியும். இப்ப தௌஹீத் ஜமாஅத்திலிருந்து உங்களுக்கு பெரியார்கள் எல்லாம் மதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்க, அதனுடைய அர்த்தம் என்ன? தௌஹீத் ஜமாஅத்துடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்றவாறு தான் அதுக்கு அர்த்தம் கொடுக்கணும். அது சுன்னத் ஜமாஅத்தில் அவன் சொன்னான்னு பெரியார்களை மதிக்க வேணும்னு, அது தர்கா கட்டணும் அர்த்தமாயிரும். நம்ம தௌஹீத் பெரியார்களை மதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவங்களை திட்டாதீங்க, ஏசாதீங்க, அதோடு நிறுத்திக்கணுமே தவிர அவங்கள்ட்ட பிரார்த்தனை பண்ணலாம், அவங்கள வணங்கலாம், அவங்கள்ட்ட கோரிக்கை வைக்கலாம், தர்கா கட்டலாம், சந்தன கூடை எடுக்கலாம்னு எடுத்துக்கிற மாட்டாங்க. ஏன் இதை சொல்வது தௌஹீத் ஜமாத். தௌஹீத் ஜமாத் அதனுடைய கொள்கையை பல இடங்கள்ல தெளிவுபடுத்தி இருக்கிறது. அதுக்கு ஏற்றவாறு தான் இந்த வார்த்தையை சொல்லி இருப்பாங்க. பெரியார்களை மதிக்க வேண்டும் என்று சொன்னார்களே, ஆனால் தௌஹீத் ஜமாத்துக்கு ஒரு கொள்கை இருக்கு இல்லையா, ஒட்டுமொத்தமா 25 வருஷ பிரச்சாரத்தை நீங்க பாக்குறீங்க, அதற்கு ஏற்றவாறு தான் அதுக்கு சொல்லி இருப்பாங்களே தவிர பெரியார்களை மதிக்கணுங்கிறத தர்கா கட்டுங்கிற அர்த்தம் சொல்ல மாட்டாங்க. அதே நேரத்தில் இதே வார்த்தையை அவங்க சொன்ன என்னவாயிரும், ஒரு சமாதி வழிபாட்டுக்காரங்க பெரியார்களை எல்லாம் மதிக்க வேண்டும்னா சந்திரக்கூடு ஏடு, அங்க போய் கேளு, கும்பிடு, சஜிதா செய்யணும் மூட அர்த்தம் வச்சுக்கிறாங்க. அப்ப யார் சொல்றாங்கிறத விளங்குவதற்கு அவருடைய ஒட்டுமொத்தமான அவருடைய பிரச்சாரம் என்ன, அவருடைய போதனை என்ன, அவருடைய அறிவுரைகள் என்ன, எதை சொல்வதற்காக வேண்டிய ஒரு அமைப்பை உண்டாக்கி இருக்கிறாரு, இப்படி எல்லாம் பார்த்து ஒரு அமைப்புடைய கருத்தை நீங்க விளங்கிக் கொள்கிறீர்கள். அதே மாதிரி சஹாபாக்களை மதிக்கணும்னு நம்மளும் சொல்லுவோம், மற்ற சஹாபாக்களை பின்பற்றுங்கிறாங்களே அவங்களும் சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் வேற, நம்ம அர்த்தம் வேற. சஹாபாக்களை மதிக்க வேண்டும் என்று தௌஹீத் வட்டாரத்தில் சொல்லப்படுமையானால் அவர்கள் செய்த தியாகம், இந்த சமுதாயத்திற்கு சத்தியத்தை கொண்டு வந்து சேர்த்தது, கஷ்டமான காலத்தில் இந்த இஸ்லாத்தை தூய நோக்கத்தை ஏற்றுக்கொண்டது, இதுகளை எல்லாம் நம்ம என்ன செய்யணும், மதிக்கணும். இதுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யணும் அவங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதையே வேற மதுஹப்வாதிகள் மற்றவர்கள் சொல்வார்கள். ஏன்னா என்ன அர்த்தத்தில் சொல்றாங்க, சஹாபாக்களை மதிக்கணும்னா அவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும், அல்லாஹ் சொல்றதை கேட்கிற மாதிரி, ரசூல் சொல்றதை கேட்கிற மாதிரி சஹாபாக்கள் சொல்றதை கேட்கணும் பாங்க. அப்ப ஒரு சொல்லு ஒண்ணுதான், யாரு சொல்றாங்கிறதை வைத்து என்ன செய்வோம், அதை புரிந்து கொள்கிறோம். சஹாபாக்களை மதிக்கணும் என்ற தௌஹீத் ஜமாஅத் சொல்வதனுடைய அர்த்தம் வேற, அவர்கள் சொல்ற அர்த்தம் வேற. பெரியார்களை மதிக்க வேண்டும் என்று நம்ம சொல்ற அர்த்தம் வேற, அவங்க சொல்ற அர்த்தம் வேற. இமாம்களை மதிக்க வேண்டும் நம்ம தான் சொல்றோம், அவங்க தான் சொல்றாங்க. இமாம்களை மதிக்க வேண்டும் என்று சொல்ற நம்ம சொல்ற அர்த்தம் வேற, அவங்க சொல்ற அர்த்தம் வேற. இமாம்களை பின்பற்றுகிறார்களே அவங்க சொல்ற அர்த்தம் வேற. இந்த வேற எப்படி கண்டுபிடிக்கிறோம்? தௌஹீத் ஜமாத் சொல்லும்போது இந்த ஜமாத் இதைத்தான் சொல்லிக் கொண்டு இருக்கிறது, இத்தனை வருடங்களாக இதைத்தான் பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறது, மதுஹப் வேண்டாம் என்று சொல்கிறது, வஹியை தவிர எதையும் பின்பற்றக்கூடாது என்று சொல்கிறது, சஹாபாக்களுக்கோ இமாம்களுக்கோ வஹி வராது, அவங்க சொல்ல கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அதே நேரத்தில் அவங்க நல்லவங்க, அவங்க தியாகம் செஞ்சவங்க மதிக்கணும், இப்படின்னு ஒரு நேர்மையான ஒரு அர்த்தத்தை இந்த ஜமாத்து சொல்லும் பொழுது இந்த ஜமாத்துடைய வாக்கியத்திற்கு விளக்கமாக எடுத்துக் கொள்கிறோம். அப்ப இந்த சிகரை இந்த மாதிரி விஷயங்களை அல்லாஹ்வும் ரசூலும் சொல்வார்களே, ஆனால் இதை பற்றி ஒட்டுமொத்தமாக குர்ஆன் என்ன சொல்கிறது என்று பார்த்து அந்த கொள்கைக்கு ஏற்பதான் அதை விளங்கிக் கொள்ளணும். சிகர வழங்குவதா இருந்தாலும் சரி, ஜியாரத் வழங்குவதா இருந்தாலும் சரி, எதை வழங்குவதா இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமான குர்ஆனுடைய போதனை என்ன, ஒட்டுமொத்தமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதல் என்ன, இதை பார்த்து இதுக்கு ஏற்றவாறு தான் இந்த மாதிரியான சம்பவங்களை எல்லாம் விளங்கிக் கொள்ளணும். அந்த அடிப்படையெல்லாம் உங்களுக்கு சில செய்திகள்லாம் சொல்லி காட்டணும். அதுல புகார்ல வந்திருக்கு, முஸ்லிம்ல வந்திருக்கு, அதை மறுக்கிறீங்களா
ஹதீஸை மறுக்கிறீங்களா என்றெல்லாம் கேட்பார்கள். ஹதீஸ் வந்திருக்கிறது, வந்திருந்தால் குர்ஆனுக்கு மாற்றமாக ஒட்டுமொத்த குர்ஆனுடைய கருத்துக்கு மாற்றமாக இருக்குமே, ஆனால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதை ஏற்றுக்கொண்டீர்கள் ஏன்னா குர்ஆனை மறுக்கிற மாதிரி வருமே. நம்முடைய நம்பிக்கை என்ன? ஈமானுடைய ஒரு பகுதி ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி, அல்லாஹ்வை நம்பணும், மலக்க நம்பணும், வேதங்களை நம்பணும். வேதத்தை நம்ப வேண்டும் என்று சொல்லும் பொழுது நீங்க இந்த ஒரு அறிவிப்பாளருடைய சொல்லை கேட்டுக்கொண்டு இதை நம்பினால் குர்ஆன் பொய்யாகி விடுகிறது. குர்ஆனுடைய விஷயம் என்னவாகிறது? குர்ஆன்ல விவசாயத்தை பத்தி சொன்னது நேற்று சொல்லி காட்டணும், இது கலப்பை வச்சுக்கிற கூடாதுன்னு சொன்னா குர்ஆனுடைய அறிவுரை பொய்யாகி விடுகிறது. இப்படியான ஒரு பள்ளியை அடிக்கிற விஷயம் இருக்கிறது. அதுதான் இப்ராஹிம் நபிக்கு ஊதி விட்டு நெருப்ப பெருசாக்குனது என்றெல்லாம் சொல்லப்படுறது இது குர்ஆனுடைய கான்செப்டுக்கு மாற்றம். அதை நம்பினா குர்ஆன் நம்ப இயலாது, குர்ஆன் நம்பினா அதை நம்ப இயலாது. இரண்டில் ஒன்றை தான் நம்ப வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையில் அதை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், நேற்று விளக்கி இருக்கிறோம். அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் குர்ஆன் உலகம் எவ்வளவு நாள்ல படைக்கப்பட்டுச்சுன்னா 6 நாள்ல படைக்கப்பட்டுச்சுன்னு குர்ஆன் சொல்லுகிறது. இந்த உலகம் எல்லாம் ஒட்டுமொத்த உலகம் படைக்கப்பட்டது எடுத்துக்கொண்ட நாள் என்ன? 6 நாள். இந்த 6 நாள் என்பது 6 நாள் என்று அர்த்தம் கொடுப்பதா, 6 யுகம் என்று அர்த்தம் கொடுப்பதா, அது பல வியாக்கியானங்களுக்கு உட்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா நாள்னு சொல்வதா இருந்தால் சூரிய சந்திரன்லாம் இருக்கணும், ஒண்ணுமே படைக்கிறதுக்கு முன்னாடி நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டைம், ஒரு காலக்கெடுவை தான் அது சொல்லுது என்று அதை எடுத்துக்கொள்றோம். அது தனி விஷயம். ஆனால் 6 நம்பர் போட்டு வருதா இல்லையா? 6 நாட்கள்ல உலகத்தை அல்லாஹ் படைத்தான்னு சொல்லி சித்தத்தி ஐயாமின் இந்த வாசகத்தை பல இடங்களில் குர்ஆன் சொல்லுகிறது. இந்த உலகம் படைக்கப்பட்டது 6 நாட்கள் எல்லாம் சேர்ந்து படைக்கப்பட்டு விட்டது. பூமியிலிருந்து சூரியன் சந்திரன் எல்லாம், வானம், மனித குலம், எல்லா உயிரினங்கள் அனைத்தும் படைக்கப்படுவதற்கு 6 நாட்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப முஸ்லிம் என்கிற நூலில் இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, 7 நாள் அல்லாஹ் உலகத்தை படைச்சான்னு வருது. வெள்ளிக்கிழமை அதை படைச்சான், சனிக்கிழமை இதை படைச்சான், ஞாயிற்றுக்கிழமை அதை படைச்சான்னு சொல்லி எல்லா நாளுமே படைக்கக்கூடிய நாள் என்று என்ன செய்கிறது, அதுல வருகிறது. இப்ப அல்லாஹ் 6 நம்பரை போட்டு சொல்றான். இந்த ஹதீஸ் நூல்ல அது அனைத்து சஹாபாக்களும் சேர்ந்து இதான் குர்ஆன் என்று நமக்கு அதை கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். அதனுடைய அறிவிப்பாளர்கள் லட்சோப பேர் வழியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒத்த சஹாபி மூலமாக அறிவிக்கப்படுற ஒரு செய்தி சொல்கிறது, இது 6 நாளில் 7 நாளில் படைக்கப்பட்டது. அது கிழமை, வெள்ளிக்கிழமை, அது சனிக்கிழமை, இது ஞாயிற்றுக்கிழமை, அது உள்ள டீப்பா அது போக தேவையில்லை. ஆனா 7 நாளில் படைக்கப்பட்டதாக அந்த செய்தி இருக்கிறது. முஸ்லீம் எடுத்து நீங்க பாத்துக்கலாம். இப்ப 7 நாள் வந்த உடனே இப்னு தைமியா நீங்கெல்லாம் கேள்விப்பட்ட ஒரு பெரிய அறிஞர் தான், அவர் இந்த ஹதீஸை எடுத்து போட்டு இது ஏத்துக்கிற இல்லாத நம்ம ஹதீஸ் மறுக்கிறோங்கிறாங்க. இது யார் சொல்றா? இப்னு தைமியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இருந்தாலும், இது முஸ்லிமில் இடம்பெற்று இருந்தாலும், 6 நாளில் அல்லாஹ் படைத்ததா சொல்லும் போது 7 நாளில் படைத்ததாக ஒரு அறிவிப்பாளர் சொல்வாரேயானால் அது ஒருவருடைய சொல்லை கேட்டு குர்ஆனை பொய்யாக்க முடியுமா? 6 நாளில் படைக்கப்படல அந்த மறுத்தா தான் இதை ஏத்துக்கிற முடியும். 7 நாளில் படைக்கப்பட்டது என்று இந்த ஹதீஸை நீங்க ஏற்றுக்கொண்டீர்களே, ஆனால் 6 நாளில் படைக்கப்பட்டதுங்கிற இந்த குர்ஆன் வசனங்கள் பல இருக்குது இல்லையா, எல்லாமே மறுத்துறணும். எதை மறுக்க சொல்றீங்கன்னு கேட்கிற, குர்ஆன் மறுத்து ஏத்துக்கிறதா? ஒருவருடைய அறிவிப்புல மிஸ்டேக் வந்திருக்கலாம். அவர் என்ன ஆபத்துல கேட்டாரோ அவர் கரெக்டா சொல்லி, அந்த சஹாபி கரெக்டா சொல்லி, சஹாபிட்ட ஒருத்தர் கேட்டிருப்பார்ல அவரை உன்னோட கொண்டு பண்ணிட்டாரா, அல்ல அவர்கிட்ட அடுத்தவர் கேட்டிருப்பார்ல அவர்கிட்ட மிஸ்டேக் வந்துச்சா? அந்த நூலாசிரியருக்கும் சஹாபிக்கு மத்தியில் 5-6 அறிவிப்பாளர் வருவாங்க. அவரிடம் இருந்து அவர், அவரிடம் இருந்து அவர், அவரிடம் இருந்து அவர். இதுல யாரோ ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க, நமக்கு தெரியல. அதை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. குர்ஆனுக்கு மாத்தம் நம்ம எதுக்கு பாக்குறோம்? ஈமான பாதிக்க கூடாது. ஈமான் தான் அல்லாஹ் ஃபர்ஸ்ட் முதல்ல கேள்வி கேட்க போறான். செயல்கள் 2வது விஷயம். அல்லாஹ் விஷயத்துல நம்புறது அல்லாஹ்வுடைய சொல்லை பொய்யாக்கும் விதமாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்று சொன்னால், பொய்யாக்குவதற்கு வந்தாங்களா மெய்யாக்க வந்தாங்களா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டது அல்லாஹ்வுடைய சொல்லை மெய்ப்படுத்துவதற்கு வந்தார்கள். அல்லாஹ் சொல்வதை உண்மைப்படுத்தி காட்டுவதற்கு வந்தார்கள். 6 நாளில் அல்லாஹ் சொல்லுவோம், 7 நாளில் என்று சொன்னா இது உண்மைப்படுத்துவதா பொய்ப்படுத்துவதா? கண்டிப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இல்ல, சொன்னதை மறுக்கல, சொல்லவில்லை என்று மறுக்கிறோம். எப்படி மறுக்கிறோம்? இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பாக சொல்லி இருக்க மாட்டார்கள். இதுதான் குர்ஆனை அணுகிற, ஹதீஸை அணுகக்கூடிய விதம், முறை. இது இப்னு தைமியா பத்தாவா இப்னு தைமியாங்கிற நூல்ல இதை எடுத்து காட்டி அவர் சொல்றாரு. இதோட இன்னொன்னு பாருங்க, இதுவும் புகாரில வரக்கூடிய 7001வது ஹதீஸ் எடுத்து பாருங்க. அதுக்கடுத்து 7002 அடுத்தடுத்து வரக்கூடிய 2 ஹதீஸ்கள் புகாரியில 7001 7002. இதுல இந்த சொல்லக்கூடிய செய்தி ஆட்கள்லாம் பார்த்தா யாருமே குறை உள்ள ஆட்களா தெரியல. அப்போ சஹாபி சொல்வாரு, சஹாபிட்ட இன்னொருத்தர் சொல்வாரு, இன்னொருத்தர் சொல்வாரு, இன்னொருத்தர் புகாரி இமாமு கிடைக்கும் இல்லையா? இந்த நபர்களை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் நமக்கு தெரிந்த வரைக்கும், அந்த இமாமுகள் ஆராய்ச்சி செஞ்ச வரைக்கும் இவங்க எல்லாம் நல்ல ஆளுக்கு, நம்பிக்கையான ஆளுக்கு முடிவுக்கு வந்துடுறாங்க.
அப்ப நம்பிக்கையான ஆட்கள் வழியாக ஒரு செய்தி வரும்போது சரியான ஹதீஸ் என்ற முடிவை அவங்க எடுப்பாங்க. கரெக்ட் தான். அது எது வரைக்கும் அதை எடுக்கலாம்? குர்ஆனோடு உரசாம இருக்கிற வரைக்கும் தான் எடுக்கலாம். குர்ஆனுக்கு எதிராக வராம இருக்கிற வரைக்கும் தான் அதை எடுத்துக்கொள்ள முடியும். குர்ஆனுக்கு எதிராக வந்துருச்சுன்னு வைங்க, அப்ப அதை எடுத்துக்கொண்டோமே ஆனால் குர்ஆன் பொய் ஆக்கிற வேண்டும். எதிராக வரக்கூடிய நேரத்தில் ஒன்றை எடுத்துக்கொள்வதாக இருந்தால் எதை எடுக்கணும்? அதிக பாதுகாப்பு உள்ள குர்ஆனை எடுத்துக்கொள்ளணுமே தவிர ஓரிரு வழியாக வரக்கூடிய பாதுகாப்பு குறைவாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நபர் செய்தி எடுத்துக்கொள்ள முடியாது. அது என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அர்த்தத்தை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹராம் என்கிற ஒரு அம்மாவுடைய வீட்டிற்கு அடிக்கடி போவார்கள். உம்மு ஹராம் என்கிற ஒரு அம்மாவுடைய வீட்டிற்கு போவார்கள். அந்த உம்மு ஹராம் யார் என்று கேட்டால் உபாதா பின் சாமித் என்பவருடைய மனைவி. உபாதா பின் சாமித் என்பவருடைய மனைவியாக இருந்த உம்மு ஹராம் என்பவருடைய வீட்டிற்கு போகக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு டைம் நடக்கல இது. அடிக்கடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? உம்மு ஹராம் வீட்டுக்கு போவாங்களாம். தகல அலைஹா யௌமன், இதே மாதிரி ஒரு நாள் அவங்க போனாங்க. போன உடனே பார்த்தா மத்துஹு, அவங்களுக்கு அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? உணவு கொடுத்தார்கள். உணவு கொடுத்து ஜாலத்து துஃப்லி ராஸஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில் பேன் பார்க்க ஆரம்பித்தார்கள். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போனாங்களா, அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? ஒருத்தருடைய மனைவின்னு வந்துருது. உபாதா பின் சாமித் என்பவருடைய மனைவி. ஒருவேளை கணவர் இருந்து சாப்பாடு கொடுத்தாங்க, அது வரைக்கும் ஓகே. இது வரைக்கும் வந்தா ஓகே. பேன் பார்க்கிற மேட்டர் பிரச்சனை. ஒரு வீட்டுக்கு போனோம்னா அவங்க அம்மா மட்டும் இருந்திருக்க மாட்டாங்க, புருஷன் இருந்திருப்பாரு, அப்படி எடுத்துக்கொள்ளலாம். சாப்பாடு கொடுத்தாங்கன்னா அப்படியும் கொடுக்கலாம் தானே, கணவர் இருக்கும்போது போய் சாப்பிட்டு இருப்பாங்க, அது வரைக்கும் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கொள்ள முடியாத வாசகங்கள் அது சேர்க்கப்படுது. எப்படி வருது? அந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில் பேன் பார்க்க ஆரம்பித்தார்கள். இப்ப நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பேன் பார்த்ததுலயே அப்படி சொக்கி போய் ரசூல் அங்கே தூங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, பேன் பார்த்தல் என்பது ஒரு நெருக்கத்தையும் தொடுவதையும் ஒரு இணைப்பையும் காட்டக்கூடிய ஒரு விஷயம். இது புகாரியில 7001 ஹதீஸா இருக்கிறது. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டே திடீர்னு எந்திரிக்கிறாங்க. தூங்கி கொண்டிருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீர்னு சிரித்தவர்களாக எழுந்திருக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறீங்க? அந்த அம்மா கேட்கறாங்க, ஏன் சிரிக்கிறீங்க? அப்ப அந்த தூங்குற நேரம் வரைக்கும் கிட்டே உட்கார்ந்துருக்காங்க வழங்குது. பேனும் பார்த்திருக்கிறாங்க, தூங்கவும் செஞ்சுட்டாங்க. திடீர்னு சிரிச்சு கொண்டு எந்திரிச்ச உடனே அந்த அம்மா என்ன செய்யறாங்க? ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்கறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? தூங்கப்பட்டீங்க போகவும் இல்லை, தூங்கிட்டு முடிக்கிற வரைக்கும் அங்கேயே உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு ஒரு காட்சி எல்லாம் எடுத்து காட்டினா, கடல் போர்ல ஒரு காலத்தில் பிற்காலத்தில் கடல் வழியாக ஒரு யுத்தம், அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு போர் நடக்கும். அந்த போர்ல அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுப்பான். அந்த மாதிரி ஒரு காட்சியை நான் கண்டேன். அப்ப அந்த அம்மா என்ன கேட்கிறாங்கன்னா, உதுவுல்லாஹ யஜாலனி மின்ஹும், அவர்கள் என்னையும் ஒரு ஆளாக்குறதுக்கு நீங்க துஆ செய்யுங்க. இந்த கடல் போருக்கு போவாங்கல்ல, நானும் அதுல போய் நானும் அல்லாஹ்வுக்காக போரிட்டு நானும் அந்த உயிரை தியாகம் செய்யணும், துஆ செய்யுங்க. உடனே நீங்க அதுல உள்ள ஒரு ஆள் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பிறகு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் அந்த அம்மா அவர் கடற்படை வச்சிருந்தார் இல்லையா, 4 கலீஃபாக்களுக்கு அப்புறம் முஆவியா ஆட்சிக்கு வர்றாரு. அவருடைய ஆட்சி காலத்தில் கடற்படை எல்லா படைகளும் நல்லா வலுப்படுத்தினார். அந்த படையில இவங்களும் போய் சேர்ந்து கடல் பிரயாணத்தில் போய் என்ன செய்யறாங்க? யுத்தத்துக்கு போறாங்க. அப்ப கீழே விழுந்து இறந்துடுறாங்க. போருக்கு போனதுல இறந்தா ஷஹீதுடைய அர்த்தம் தானே, அந்தஸ்து தானே அப்படின்னு சொல்லி இது புகாரில 7002 இதுல வருது. இப்ப ஒட்டுமொத்தமா என்னன்னு கேட்டா, இப்ப மேட்டர் என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒட்டுமொத்தமா ஒரு கேரக்டர் இருக்கா இல்லையா? இந்த சம்பவத்தை விட்டுருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க, பெண்கள் விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப அவங்க பையத்து செய்ய வரும்போது கையை நீட்டினா கூட அவங்க செய்ய மாட்டாங்க, தொட மாட்டாங்க. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டார்கள். அவங்க கொண்டு வந்த மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுது? கண் பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள், ஆணுக்கு உத்தரவு பெண்ணுக்கு உத்தரவு. நீங்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், பாதையில உட்கார்ந்தா கூட பாதையை தாழ்த்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த மார்க்கத்தில் என்ன செய்யப்படுது சொல்லி காட்டுது. திடீர்னு பார்த்தா தப்பு இல்ல, ரெண்டாவது பார்க்கறது கூடாது என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கண்டிக்கிறாங்க. அப்ப ஒரு வீட்டுல போற அந்த பர்மிஷன் வாங்கி தான் போகணும், பல மாதிரி இருப்பாங்க என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப ஆண்கள் பெண்கள் அந்த அந்நியர்களோடு கலந்து இருக்கிற ஒரு விஷயத்தை அவ்வளவு அற்புதமாக கற்றுத்தந்தவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவ்வளவு அற்புதமாக கற்றுத்தந்த வேதம் திருக்குர்ஆன். அப்ப திருக்குர்ஆன்ல இந்த ஒழுக்கத்தை கற்றுத்தந்த அளவுக்கு வேற எந்த ஒரு வேத நூல்ல நீங்க பார்க்க முடியாது. ஆம்பளை ஆம்பளை தான், பொம்பளை பொம்பளை தான் என்ற ஒரு விஷயத்தை அவ்வளவு தெளிவாக என்ன செய்யறான் அல்லாஹ் திருமறை குர்ஆன் வழியாக சொல்லி காட்டுகிறான். அப்போ ஒரு டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இத இப்படி ஒரு உம்முஹராமுடைய வீட்டுல போய் அங்க படுத்து அங்க தலை பேன் பார்க்க சொல்லி அங்கே தூங்கிட்டு அங்க எந்திரிச்சு வந்தாங்க என்று சொல்வது புகாரில் வந்தா ஏத்துக்கணும்னு சொன்னா ஒட்டுமொத்தமா நான் என்னத்தை ஏத்துக்கிற வேண்டி வரேன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல ஒரு பெர்ஃபெக்ட்டா நடக்கலன்னு வரும். அதான் வரும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஆமன்து பில்லாஹி மலாயிகத்தையும் குத்துபிஹி ஒரு ரசூலுஹி வருதுல. நம்ப வேண்டிய விஷயங்கள் அல்லாஹ்வை நம்பணும், மலக்க நம்பணும், வேதங்களை நம்பணும், தூதர்களை நம்பணும். எப்படி நம்பணும்? தூதர்களை சுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் நம்பணும். தூதர்கள் ஒழுக்கக்காடான வாழ்க்கை வாழவில்லை என்று நம்பணும். தூதர்கள் யாரை ஏமாத்துறாங்க நம்ம நம்ப கூடாது. ஏமாத்துற ஒரு ஆளை அல்ல தூதரா தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அப்ப ஏமாத்துறவரு இந்த பெண்ணுடைய செல்லாப்பா அந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு தூதருக்கு தகுதியானவர்கள் கிடையாது. ஹலாலான முறையில் தவிர, திருமணத்தின் மூலமாக தவிர அதெல்லாம் செய்ய மாட்டாங்க தூதர்கள் என்கிற அளவுக்கு இறை தூதர்கள் இருந்தாங்க. அப்படி இருந்ததுனால மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. இப்படி நடந்து இருந்தா என்ன நடந்திருக்கும்? இருக்கிறாங்க ஓடி போயிருக்க மாட்டான். இப்படி ஒண்ணு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்து இருந்தா இருக்கிறாங்கன்னு நினைச்சாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் நினைச்சோம், என்னடா இது போய் டெய்லி போய் படுத்துட்டு வர்றாங்க. அப்படி வருமா? இல்ல அடிக்கடியில் போவாங்கன்னு வருவது. இது என்னன்னு நினைச்சிருக்க மாட்டான். அப்படி யாரும் விமர்சனம் பண்ணாங்களா? இத அப்படி நடந்து இருந்திருக்குமா? யாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை விடுங்க, ஒரு யூதர்களோ வேற எதிரிகளோ வேற யாராவது இது மாதிரியா இதை சில பேர் கேள்வி கேட்டார்கள், விமர்சனம் பண்ணார்கள், ஏதாவது வந்திருக்குதா? நடந்ததுன்னு வர்றதுக்குன்னு அப்படி நடக்கவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு தூரத்தை கடைபிடிப்பார்கள். அப்படிலாம் போய் தனியாவெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு அந்நிய வீட்டில் போய் நுழைய மாட்டார்கள். இது தவறு, இதை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு எல்லாத்தையும் முட்டு கொடுக்குற கூட்டம் இருக்குது. அதை ஏத்துக்கிறதுனா ஈமான பாதிக்காம ஏத்துக்கணும். இதுவும் சரிதான், அதுவும் சரிதான். ரசூலுல்லாஹ் கரெக்டா ஆனவங்க சரிதான், கரெக்டா இல்லைங்கிற இதுவும் சரிதானா. அதை ஏத்துக்கிறேன்னா இது சரின்னா அது சரியில்லைன்னு ஆயிரும், அது சரியில்லை இது சரியில்லைன்னு ஆயிரும். எப்படி சொல்றாங்க உலமாக்கள் சொல்லிக்கொண்டு, இந்த ஹதீஸ் புகார்ல வந்துருச்சுல, நம்ம ஏத்துக்கிதான் ஆகணும். ஏன் ஏத்துக்கிறேன்? புகாரில் பதிவு செய்ய நல்ல ஆட்களா சொல்றாங்க. இந்த ஆட்கள் நல்ல ஆட்கள் பாக்குறாங்களே தவிர அல்லாஹ்வுடைய ரசூலை இங்க கூட நிப்பாட்டுறாங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. அறிவிப்பாளர்களை பார்க்கிற அளவுக்கு எதை பார்க்க மாட்டேங்கிறாங்க? இது யாரை டேமேஜ் பண்ணுது, எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுகிறது என்கிற ஒரு விஷயத்தை பார்க்காம இதை சரி காண்றாங்க. எந்த அளவுக்கு சரி காண்றாங்க? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொந்தக்காரங்களா இருந்திருக்கலாம். அந்த அம்மா சொந்தக்க மகனும் இருக்குல்ல, அக்கா தங்கச்சி அந்த மாதிரி உறவா இருந்திருக்கலாம். அல்ல பால் கொடுத்தாங்கல்ல கடைசியாக பெண்ணை வாதம் வைக்கிறாங்க, அது பால் குடி தாயா இருந்திருப்பாங்க. யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த உம்மு ஹராம்ங்கிறவங்க பால் கொடுத்த ஒரு தாயி. அப்ப அந்த அறிஞர்கள் பாருங்க, பால் கொடுத்த யாருங்கிற வரலாற்றை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பால் கொடுத்த பட்டியல் இந்த உம்மு ஹராம்ங்கிற பேரை என்ன செய்யல, வரவே இல்லை. இந்த உம்மு ஹராம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு 40 வருஷத்துக்கு பிறகு மூத்தாவுது. பால் கொடுக்கிறாள் ரசூலுல்லாஹ் விட 40 வயசு கூட இருக்குமா கம்மியா இருக்குமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் கொடுக்கிறதா இருந்தா ரசூலுல்லாஹ் விட வயசு என்ன செய்யணும், ஒரு 20 வயசு அந்த அம்மா கூட இருந்தா தான் பால் கொடுக்கும். பால் ரசூலுல்லாஹ்வுக்கு பால் கொடுக்குன்னு வைத்துக் கொண்டீர்களே, ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 60வது வயசுல இந்த அம்மாவுக்கு 80 வயசு இருக்கணும். ரசூலுல்லாஹ்வுக்கு 60வது வயசா இருக்கும், இந்த அம்மாவுக்கு எத்தனை வயசு இருக்கணும்? 80 வயசு இருக்கணும். இந்த அம்மா என்ன பண்ணுது, அதுக்கு பிறகு 40 வருஷம் வாழ்ந்து 120 வயசுல இவங்க கணக்குப்படி மாவியாவுடைய கடற்படையை சேர்ந்து இருந்திருக்குன்னா அந்த அம்மா பால் குடிக்கிற தாய் வயசுல இல்ல, ரசூலுல்லாஹ்வோட சின்ன வயசா இருந்திருக்கிறாங்கன்னு வழங்குது. இந்த அம்மா ரசூலுல்லாஹ்வுடைய பால் குடி தாய். இந்த சம்பவத்தை பார்த்தவொடனே இது எதுக்கு பண்ண முட்டு கொடுக்கணும், ஒரு மனுஷன் தப்பு விட்டு தள்ளிட்டு போப்பா, இது இஸ்லாத்தை டேமேஜ் பண்ணுது, இது ரசூலுல்லாஹ்வுடைய கேரக்டரை பொய்யாக்குது, குர்ஆனுடைய போதனைக்கு எதிராக இருக்கிறது, தூக்கி போட்டா முடிஞ்சு போய் டாபிக். எப்படி தூக்கி போடுறோம்? இது ரசூல் ஸல்லல்லாஹு சம்பந்தப்பட்ட இல்ல, யாரோ ஒருத்தர் உன்னோட இட்டு கட்டிட்டாரா, விளங்கமா சொன்னாரா, நமக்கு தெரியவில்லை. அது அவருக்கு அல்லாஹ்வுக்குள்ள விஷயம் மறுமையில் தெரியும். இப்ப நாம இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட சம்பந்தம் நடந்திருக்க முடியாது, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க சான்ஸ் இல்லை. ஏன் இல்லைங்கிறோம்? அல்லாஹ் இன்னக லஅலா ஹுலுகின் அஸீம், மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர் என்று என்ன செய்யறான் அல்லாஹ் அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறான், மகத்தான நற்குணம். இதெல்லாம் மகத்தான நற்குணமா? உங்களை மாதிரி ஒரு ஆள் போய் ஒரு வீட்டுல போயிட்டு வந்தாருன்னா மகத்தான நற்குணம் சொல்லுவீங்களா? மகத்தான நற்குணம்னா என்ன அர்த்தம்? அதை அடுத்தவங்க சொல்லி பாராட்டக்கூடிய வகையில் இருக்க வேண்டும், அது மகத்தான நற்குணம். அப்ப மகத்தான நற்குணம் என்று சொல்லப்படுகிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கேரக்டரையே இது டேமேஜ் பண்ணுங்கும் போது இவங்க என்ன செய்யறாங்க, இது சரிதான் ஏத்துக்கிறதுங்கிறாங்க. இது ஏத்துக்கிற முறை கிடையாது. சிகர் இந்த மாதிரி வந்து சொல்றாங்க. சிகர் எத்தனை வசனத்துக்கு இவங்க சொல்லக்கூடிய சிகர் எத்தனை குர்ஆன் ஆயத்துக்கு எதிராக நிக்குதுன்னு காட்டுறதுதான் இதெல்லாம் அவங்க சொல்றேன். சூனியத்துக்கு போவதற்கு முன்னாடி எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, இது எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டேமேஜ் பண்ணுமா பண்ணலையா ஒரு கேள்வி. அதுதான். நீங்க பெரிய பெரிய ஆலிம்கள் மாதிரி நீங்க சிந்திக்க வேணாம், சாதாரண மூமினா சிந்திங்க, இறை அச்சம் உள்ளவனாக சிந்திங்கள், இறை தூதரை மதிக்கிறவா சிந்தியுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் நடப்பாங்களா,
அவங்கள பத்தி நீங்க அறிஞ்சு வச்சிருக்கீங்களா, வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களா? ஒட்டுமொத்த புகாரி ஒட்டுமொத்த முஸ்லீமை படிங்க. அதுல இருந்து அவங்களை எப்படி காட்டப்படுது அது மாதிரி இருக்கா இது? அதுல எப்படி காட்டப்படுது? ஒழுக்கம், பண்பாடு, எல்லாத்துலயும் நேர்மை, சுத்தம், அனைத்திலையும் முன்மாதிரி. உஸ்வத்துன் ஹசனா அல்லாஹ் சொல்றான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா. அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் அழகான முன்மாதிரி இருக்கிறது. அப்ப இது ஏத்துக்கிட்டீங்கன்னா இது நீ முன்மாதிரியா சொல்லப்ப பயன் பண்ண செய்யணும். நீங்க ஏத்த வீட்டுல போய் என்ன செய்யுங்க, பேன் பார்க்க போங்க, அது முன்மாதிரி தானே. அப்படியே சொல்லி சொல்ல அது செய்யவும் கூடாதுங்கிற, நீ செய்யக்கூடாத ஒன்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்னப்பா அது? நீ செஞ்சால் கேவலம்னு கருதக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா செஞ்சாங்கன்னா எப்படி உனக்கு அதை ஏத்துக்கிற முடிகிறது? அப்ப ரசூல் மீது உள்ள மரியாதை விட அந்த புக்குல உள்ள மரியாதை கூடவா? புகாரி என்கிற ஒருத்தர் அறிஞர், அவர் குறைபடுத்த முடியாது. மனுஷனுக்கு தப்பு வரும். பேசிக் தௌஹீத் தான். தௌஹீத் என்ன? மனுஷன் தான். அல்லாஹ் ஒருவன் மாத்திரம் தான் தப்புக்கு அப்பாற்பட்டவன். வேத குர்ஆனில் மாத்திரம் தப்பு வராது. ஒரு மனிதர் கேட்ட தகவலை திரட்டி எழுதும் போது அவர் கவனத்தில் தப்பா எழுதி தொலைச்சாரா, ஆள் சொன்னாலுக்கு ஏதாவது பண்ணி தொலைச்சாங்களா, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஆனா மேற்று என்ன வந்துருச்சு. இப்ப இதை இப்படி ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதான் கேள்வி. இதை ஏற்றுக்கொள்ள முடிஞ்சு வச்சுக்காத. எப்படி முடிவெடுக்கணும்? உங்களுக்கு தவறுன்னு தெரியுதா, கரெக்ட்னு தெரியுதா? இது தவறுன்னு தான் தெரியும். ஒரு மூமினுக்கு இது ரசூலுல்லாஹ்வுடைய காரியம். நம்ம எவ்வளவு ஹதீஸ்ல படிக்கிறோம், அவங்கள பத்தி கேள்விப்படுறோம். இன்னும் சொல்ல போனா கட்டும் தண்டனை, இந்த மாதிரி மேட்டருக்கெல்லாம் கடுமையான தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம். யாருக்கு எல்லாம் கொடுக்க முடியும்? கரெக்டா இருக்கணும் தான் கொடுக்க முடியும். விபச்சாரத்துக்கு மரண தண்டனை கொடுக்கக்கூடிய மார்க்கம் இந்த மார்க்கம் தானுங்க. அந்த மாதிரியான இந்த மாதிரி விஷயத்திலாம் கடுமையான ஒரு தண்டனையை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமாக இருந்தால் ஒழுக்கத்தில் எவ்வளவுக்கு ஒரு எதிர்பார்க்கிறது. அப்படி ஒரு மார்க்கத்தில் எப்படி நம்ம ஏத்துக்கிறது? ரசூலுல்லாஹ் பேர்ல சொல்லப்படுமையானால் எந்த கிதாபுல இருக்கட்டுமே, எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த முடிவுக்கு நம்ம வர வேண்டும். அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க, குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது நம்ம நம்பி இருக்கோமா இல்லையா? இதுல எந்த முஸ்லீம் சந்தேகம் கிடையாது. முஸ்லீமுக்கு மட்டும் இல்ல, பிற மதத்துக்காரனும் சந்தேகம் கிடையாது. அவங்கள என்ன செய்வாங்க, உங்க அப்படியே பாதுகாக்கப்படும், இங்கே தாங்க இல்ல, ஆளாளுக்கு விளையாடுறாங்கன்னு அவங்க சொல்றாங்க. நம்ம சொல்றத விடுங்க. முஸ்லீம்கள் சொல்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாத மக்கள் வேதங்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்கள் எடுத்தார்களே, ஆனால் முஸ்லீம்கள்ட்ட அந்த வேதம் அப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. முகமது நபி காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே தான் இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். அதில் எந்த ஒன்றும் கூட்டல, மாத்தல, குறைக்கல, வருஷத்துக்கு வருஷம் ஒரு எடிஷன் போடவில்லை, அது நீக்கவில்லை, சேர்க்கவில்லை, அந்த மாதிரி பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை அவ்வளவு தெளிவாக சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. எப்படி சொல்றான்? 15:9 இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். இந்த போதனையை, இந்த குர்ஆனை நாம் தான் இறக்கணும், நான் பாதுகாப்பேன். அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆனை நான் இறக்கி இருக்கிறேன், நான் பாதுகாப்பேன். பேப்பர் இல்லாத காலத்தில், கம்ப்யூட்டர் இல்லாத காலத்தில் இறக்கி உள்ளங்கள்ல மனப்பாடம் செய்ய வைத்து அப்படியே இன்னைக்கு வரைக்கும் நான் சேர்த்திருக்கிறான். பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொன்னா பாருங்க, அவ்வளவு அற்புதமா நிறைவேற்றி காட்டிக் கொண்டு இது அல்லாஹ்தான், அல்லாஹ்வுடைய வேதம் என்று நம்ம சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப குர்ஆன் பாதுகாக்கப்படுது என்பது நீங்க நம்பணுமா இல்லையா? அல்லாஹ்வை நம்புற மாதிரி வேதத்தை நம்பணும், வேதத்துல குர்ஆனை நம்பணும். குர்ஆனை எப்படி நம்பணும்? குர்ஆன் இறைவனால் அருளப்பட்டு கியாமத் நாள் வரைக்கும் பாதுகாக்கப்படும் நம்பணும். இன்றைக்கு வரைக்கும் மட்டும் இல்ல, உலகம் அழிகிற காலம் வரைக்கும் குர்ஆன் இப்படிதான் இருக்கும். குர்ஆன்ல எவன் 4 வசனத்தை சேர்த்துக்கொண்டு இதுவும் குர்ஆன் சொல்ல முடியாது. குர்ஆன்ல 4 வசனத்தை எடுத்து விட்டு இது குர்ஆன் இல்லை என்று சொல்ல முடியாது. நாமே இந்த குர்ஆனை இறக்கணும், நாமே பாதுகாப்போம். அப்படி ஒருத்தன் சொன்னால் இஸ்லாத்துக்கு வெளியே தான் போயிடுவானே தவிர இஸ்லாத்துக்கு உள்ளே இருந்து கொண்டு சொல்லவே முடியாது என்கிற அளவுக்கு பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. இப்ப இந்த செய்தியை பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன்ல ஒரு வசனம் வரப்பட்டுச்சு. அவங்க சொல்றாங்க, குர்ஆன்ல ஒரு வசனம் இருந்துச்சு. என்ன வசனம்னு கேட்டா, ஒரு குழந்தைக்கு பெற்றதாய் இல்லாம இன்னொருத்தி பால் கொடுக்குறான். சில நேரம் கொடுப்பாங்கல்ல, தாய் பால் கொடுக்க, அது ஒரு கதை. தாய் பால் ஊட்ட முடியாத நேரத்திலேயோ அல்லது குழந்தை அழுகை அமர்த்துறதுக்காக வேண்டியோ ஏதோ வேற ஒரு பெண் என்ன செய்யறாங்க, ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கறாங்க. அப்ப ஆயிஷா நாயகி சொல்றாங்க, 10 தடவை பால் கூட்டினால்தான் தாய் பிள்ளை என்ற உறவு ஏற்படும். ஆயிஷா நாயகி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, 10 தடவை, ஒரு தடவை ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா பால் கொடுத்தாங்கன்னு வைங்க, உடனே அம்மா பிள்ளைன்னு ஆகாது. எத்தனை தடவை கொடுக்கணும்? 10 தடவை இந்த மாதிரி கொடுக்கணும். 10 நாளைக்கோ அல்ல ஒரு நாளைக்கு 2 டைமோ 10 தடவை அந்த குழந்தைக்கு ஒரு பொம்பளை பால் கொடுத்தால்தான் தாய் பிள்ளை என்ற உறவு ஏற்படும். அப்படி ஏற்பட்டா சம்பந்தப்பட்டது கல்யாணம் பல எல்லாத்திலையும் பல சிக்கல்கள் அதுல வரும். இப்படி ஒரு வசனம் குர்ஆனில் இருந்தது. வேற்ற என்ன ஆயிஷா நாயகி சொல்றாங்க, 10 தடவை பால் ஊட்டினால்தான் தாய் பிள்ளை என்கிற உறவு ஏற்படும் என்று குர்ஆனில் இருந்தது. சும்ம நுஸ்ஸிஹ்ன பி 5 மஅலூமாத்தின். இதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சா, அதை மாத்திட்டு 5 தடவை என்ற சட்டத்தை கொண்டு வந்தான். முதல்ல 10 தடவை பால் ஊட்டினால் தாய் பிள்ளைங்கிற உறவு ஏற்படும். பால் ஊட்டும் தாயாக அவங்க ஆகி விடுவார்கள். இந்த அம்மாவுக்கு ஒரு பையன் இருந்தாங்கன்னு வைங்க, அந்த பையனுக்கு இந்த பொண்ணு கல்யாணம் பண்ண முடியாதுங்க. அந்த அம்மா பொம்பளைக்கு பால் ஊட்டின உடனே மகள் ஆயிடுச்சு.
மகள் ஆனா அந்த அம்மாவுடைய பையன் சகோதரன் ஆயிடுறான். அப்ப அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ண முடியாது. அந்த மாதிரி பேட்டர்லாம் எப்போ வரும்னு கேட்டா 10 தடவை பால் ஊட்டினா தான் வரும் என்று முதலில் ஒரு வசனம் இருந்தது குர்ஆன்ல. பிறகு அல்லாஹ் இதை குறைச்சி 5 தடவை பால் ஊட்டினால் என்ன செய்யும், இந்த தாய்ப்புள்ள உறவு ஏற்படும் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். ஆயிஷா நாய் சொல்றாங்க, அல்லாஹ் இறக்கியிருப்பான், மாத்தி இருப்பான், அது ஒரு விஷயம். அதோடு நிக்காம உஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுன்ன ஃபீமா யுக்ரா மினல் குர்ஆன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் போது அது குர்ஆனில் ஓதப்பட்டு வந்தது. மௌத்தாவற வரைக்கும், ரசூலுல்லாஹ் மௌத்தாவற வரைக்கும் இப்படி ஒரு வசனம் குர்ஆன்ல இருந்துச்சுங்கறாங்க. எப்படி ஒரு வசனம்? 5 முறை பால் அருந்தினால் தாய் பிள்ளை என்கிற உறவு ஏற்பட்டுவிடும் என்று ஒரு வசனம் குர்ஆனில் இருந்தது. இருந்து விட்டது போகவில்லை, ரசூலுல்லாஹ் மௌத்தாவுற தேதி வரைக்கும் இருந்தது. அப்படின்னா ரசூலுல்லாஹ் மௌத்தாகும் போது இருந்தது இன்னைக்கு இருக்கணும். குர்ஆன் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானாங்க இல்லையா, அன்றைக்கு குர்ஆன்ல ஒரு வசனம் இருந்திருக்குமே, ஆனால் அது இன்றைக்கும் இருக்கணும். அவங்களுக்கு பிறகு மாற்ற முடியாது. அவங்க உயிரோட இருக்கிற காலத்தில் வந்து அல்லாஹ் மாத்துவான். அதுக்கு பிறகு ஒரு 10 வருஷம் 2 வருஷம் ஒரு வாரம் ரசூலுல்லாஹ் இருந்தாங்கன்னா அல்லாஹ் அதை மாத்தினா அது இல்லாம போயிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு ஒரு மாற்ற முடியுமா? குர்ஆனுடைய ஒரு வசனத்தை வந்து ரசூலுல்லாஹ் இருக்கும்போது அல்லாஹ் மாத்தினான்னு சொன்னா அது ஒரு லாஜிக் இருக்கிறது, அது கரெக்ட். அல்லாஹ் அப்படி செஞ்சிருக்கான், செய்ய வேண்டும் குர்ஆன்ல சொல்றான். இதுல என்ன வருதுன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் இது குர்ஆனில் இருந்தது, இதை மக்கள் ஓதிக்கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம குர்ஆனை இப்ப எடுத்து பார்க்கிறோம், இப்படி ஒரு வசனத்தை காணோம். இப்ப குர்ஆன் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது இருக்குமே, ஆனால் இப்ப குர்ஆன்ல இருக்கணுமா இல்லையா? 14 நூற்றாண்டா பாதுகாக்கப்பட்ட எந்த ஒரு குர்ஆன் பிரதியிலையும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய பிரதி எடுத்து வச்சிருக்கிறாங்களே, இன்னைக்கு மியூசியங்கள்ல வந்து அருங்காட்சியகங்கள்ல பாதுகாக்கப்பட்டிருக்கிறத அந்த குர்ஆனுடைய பிரதிகளையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வசனம் எந்த ஒரு சூறாவிலையும் இல்ல. 5 தடவை பால் ஊட்டினா தான் என்ன செய்யும், தாய் பிள்ளை உறவு ஏற்படும். இது குர்ஆனில் இருந்தது, ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது இருந்ததுங்கிறாங்க. அப்ப நம்ம என்ன யோசிக்கணும்? ஆயிஷா நான் இப்படி சொல்றாங்க, ஆனா அல்லாஹ் என்ன சொல்ற, நான் பாதுகாப்பேங்கிறான். அல்லாஹ் பாதுகாத்து இருந்தான்னு சொன்னா இப்படி ஒரு வசனம் ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது இருக்குமே, ஆனால் இப்பவும் பாதுகாத்து வச்சிருப்பான். ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது அந்த வசனம் இருந்திருக்குமே, ஆனால் அதுக்கு பிறகு யாரும் குர்ஆன்ல கையில வைக்க முடியாது, யாரும் அழிச்சிருக்க முடியாது. அந்த வசனம் இப்பவும் இருக்கணும். இப்ப அந்த வசனம் இல்லை என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போதும் அது இருக்கவில்லை, அப்படி ஒரு வசனம் இருக்கவில்லை. அப்ப இது தவறு. ஆயிஷா நாயகி சொல்லி இருந்தாலும் அல்லது அவர்கள் சொன்னதாக யாரோ சொல்லி இருந்தாலும் அது எந்த நூலில் பதிவு செய்யப்பட்டு இருந்தாலும் இது நடந்திருக்க முடியாது. அல்லாஹ் பாதுகாக்குமேங்கிறான். இந்த செய்தி என்ன சொல்லுதுன்னா குர்ஆனை பாதுகாக்கலன்னு சொல்லுது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆனை பாதுகாப்புண்டு. இந்த செய்தி என்ன சொல்லுதுன்னு கேட்டா குர்ஆன்ல பாதுகாக்கல, ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது இருந்த ஒரு வசனம் பின்னாடி யாரும் தூக்கிட்டாங்க. அதான் அர்த்தம். ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது இருந்த ஒரு வசனம் இப்ப உள்ள உங்க குர்ஆனை எடுத்து பார்த்தா அப்படி வசனம் இருக்கா? 5 தடவை பால் அருந்தினால் தாய் பிள்ளை உறவு ஏற்படும் இப்ப குர்ஆன்ல இருந்துச்சுன்னு சொன்னா இதை ஏத்துக்கலாம். இப்ப நம்ம குர்ஆனை எடுத்து பார்க்கறோம், அந்த வசனத்தை காணோம். ஆயிஷா நாயகி சொல்றாங்க ரசூலுல்லாஹ் மௌத்தா போற வரைக்கும் இருந்துச்சுன்றாங்க. அப்ப இது என்ன செய்யணும்? இதெல்லாம் ஆயிஷா நாயகி சொல்லி இருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு மிஸ்டேக் சொன்னா கூட என்ன ஆபத்துல சொன்னாங்களோ, குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, குர்ஆனுக்கு மாத்தம், இதை தூக்கி போடுன்ற வேண்டியதானே? இல்ல இதை எடுத்துக்கிறோம். அப்ப என்ன முடிவு வரணும்? குர்ஆன் தான் பாதுகாக்கலப்பா, ரசூலுல்லாஹ் மௌத்தாவுற காலத்துக்கு பிறகு விளையாண்டு இருக்கிறாங்க குர்ஆன்ல. அதன் அர்த்தம் இதை ஏற்றுக்கொண்டால் என்ன மீனிங் வரும்? குர்ஆன் பாதுகாக்கப்பட ரசூலுல்லாஹ் மௌத்தாவுற காலத்தில் இருந்த ஒரு வசனத்தை பின்னாடி வந்தவர்கள் யார் தூக்குனாலும் யார் எப்படி தூக்க முடிஞ்சிச்சு? தூக்கும்போது இந்த உம்மத்தை எப்படி பார்த்துக் கொண்டிருந்தார்கள்? ஆயிரக்கணக்கான சகாபாக்கள் உள்ளத்துல மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாங்க, அவங்க எல்லாம் மீறி எப்படி இதை நீக்க முடிஞ்சு? பேப்பர்ல நீக்கலாம், உள்ளங்கள்ல நீக்க முடியுமா? ஹிபுல் பண்ணி இருந்தார்களே, அப்ப எப்படி நீக்க முடியும்? இதை யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா இது முஸ்லீம்ல வந்திருக்கட்டுமே, இது சரியில்லை, இப்படி இருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். இது ஒரு இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்றோம்னு கேட்டா, நம்ம சிகரை பத்தி பேசும்பொழுது இந்த வசனத்துக்கு மாத்தமா இருக்கு இந்த செய்தி நம்ம சொல்லுவோம்ல, அப்ப நீங்க விளைவிக்கிறதுக்காக இப்படி எல்லாம் இருக்கும் ஹதீஸ். நம்ம குர்ஆனுக்கு மாற்றம் இல்லைன்னா எல்லா விஷயம் ஏற்றுக்கணும். 2 விஷயம், அறிவிப்பாளர் சரியா இருக்கணும், குர்ஆனுக்கு மாற்றம் இல்லாம இருக்கணும். அறிவிக்கிற ஆளுக்கு கரெக்டா இருந்து குர்ஆனுக்கு மாற்றமா இல்லைன்னா அந்த செய்திகளை எல்லாம் ஹதீஸ்களை நம்ம நம்பணும். ஹதீஸ் இல்லாமல் முழு வழிகாட்டுதல் பெற முடியாது. தொழுகை நோன்பு ஜக்காத் ஒன்றையுமே செய்ய முடியாது, அவசியம். ஆனால் மிக சில ஹதீசுகள் இப்படி இருக்கும், மிக குறைவான ஹதீசுகள் வந்து குர்ஆனோட நிக்கிறோம் மோதிர மாதிரி நிற்கும். அது மனிதர்கள்ட்ட பிழை வரும் எல்லாம் காட்டுவதற்காக கூட என்ன செய்யலாம், அவங்கள்ட்ட பிழை வர செய்திருக்கலாம். நம்ம என்ன பண்ணணும், அதை ஓரம் கட்டி வைத்து விட்டு இது எங்களுக்கு வேண்டியதில்லை,
இது 100% பாதுகாக்கப்பட்டது, அது 1/2% தான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, அதனோட இதை கம்பேர் பண்ணிட்டு அதை ஏத்து நாங்க இதை நிராகரிக்க மாட்டோம், இதை ஏத்து அதை நிராகரிச்சிருவோம். அல்லாஹ் கேட்டான்னு சொல்லிடுவோம். ஏன் இதை நம்பல? நீ தானே சொன்ன பாதுகாத்திருக்க, அதனால நம்பல. முடிஞ்ச டாபிக். மறுபடியும் அல்லாஹ் கேட்டான், இந்த இதையே நீ நம்பல, நீ குர்ஆனை பாதுகாத்தேன்னு சொன்ன, அதை பார்த்தேன் காணா, அதனால நம்பல. அல்லாஹ் என்ன செய்வோம்? கேட்பான் நம்மள. அல்லாஹ் கொஸ்டின் பண்ணா பதில் சொல்லலாம்ல. நம்பணும்னு கேட்டா ஏன்டா இப்ப நம்புன? இது ஆயிஷா சொன்னாங்க. அப்ப இல்லை குர்ஆன்ல இல்லையே, அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? அல்லாஹ் கேட்டா என்ன பதில் சொல்றது? இப்படி நம்பினால் பதில் சொல்ல இயலும், அப்படி நம்பினா இங்க பயான்ல உழப்புற மாதிரி உழப்புங்க. அல்லாட்ட நிக்காது. மக்களை ஏமாத்திருக்கான வியாக்கியானம் கொடுப்பீங்க, அல்லாஹ் இடத்துல அதெல்லாம் நிக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா இதெல்லாம் ஒரு முஸ்லீம் ஏத்துக்கிற மாட்டான். இதை பார்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, இன்னொரு செய்தி. சில சம்பவங்கள் எதுக்கு இதெல்லாம் சொல்றது காரணம் வந்து அடிப்படை நீ சரியா விளைக்கணும். பேசிக் தப்பா இருக்கனாலதான் அந்த சிகர் சம்பந்தமா உலகத்தில் இல்லாத கருத்து சொல்லி விட்டார்கள், அப்படியே அப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அடித்தளத்தை கரெக்டா அஸ்திவாரத்தை போட்டு எழுப்பினா தான் கட்டணம் நிற்கும், இல்லாட்டி கட்டணமா புசுக்குன்னு போயிடும். அஸ்திவாரம் என்ன செய்யணும்? பலமாக இருக்க வேண்டும். அது ஏரியில போடக்கூடாது, குளத்துல கட்டணம் நிக்குமா? இவங்க எல்லாம் குளத்துல கட்டணத்தை கட்சி உட்கார்ந்துட்டு இருக்கிறார்கள். ஒரு இடிக்கு தாங்காது, ஒரு மலைக்கு தாங்கல, ஒரு புயலுக்கு தாங்கல. அந்த மாதிரி ஈமான் இருக்கக்கூடாது. பலமான அஸ்திவாரத்தில் இருக்க வேண்டும். இதெல்லாம் அஸ்திவாரம். இப்ப சொல்வதெல்லாம் நாளைக்கு சொல்லக்கூடிய தலைப்பில் சொல்லக்கூடிய செய்திகளுக்கான அஸ்திவாரங்கள். அடுத்ததாக இன்னொன்னு பாருங்க, சுலைமான் நபி இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி ஒரு செய்தி வருது. இது புகாரில நிறைய இடத்துல வருது. ஒரு நம்பர் 5242, 5242வது ஹதீஸை குறிச்சு வச்சுக்கிறங்க. நீங்க புகாரி தமிழாக்க வந்து நீங்க எடுத்து பாருங்க. அதுல என்ன வருதுன்னு கேட்டா, சுலைமான் நபி சொல்றாங்க, ஒரு நாள் எனக்கு 100 பொண்டாட்டி இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, 100 பொண்டாட்டிட்டையும் ஒரு ராத்திரில நான் போய் என்ன செய்வேன்? அவங்களோட சேருவேன், ஒரே ராத்திரிலே. அது சரியா ஒரு மனிதருக்கு சக்தி, அந்த டாபிக்ல போக வேணாம். அது முடியுமா முடியாதாங்கிற டாபிக் அது வந்து வேற மாதிரி கேள்வி அது. ஆனால் ஈமானை எங்க பாதிக்குது அதை மட்டும் தான் இப்ப சுட்டி காட்டணும். ஈமான பாதிக்கிற மாதிரி அம்சம் எங்க வருது அதைத்தான் இப்ப எடுத்துக்கிறேன். அவர் சொல்றாரா, இன்று இரவு 100 மனைவியரிடமும் நான் வந்து என்ன செய்வேன்? சேருவேன். சும்மா போவேன்னு போய் சோர்ந்துட்டு வரும்னு சொல்லல, சேருவேங்கிற சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னு கேட்டா, நான் போற காரணத்தினால 100 பேருமே ஆம்புல பிள்ளையா பெற்றெடுப்பார்கள் அப்படிங்கிறார். அப்ப போறது அர்த்தம் விளங்கிருச்சா? நான் 100 மனைவிடமும் செல்வேன், ஒரு ராத்திரியில, ஒரு இரவில் 100 மனைவிடம் நான் செல்வேன். அவங்க வந்து 100 பேரும் என்ன செய்வார்கள்? ஆம்புல பிள்ளையா பெற்றெடுப்பார்கள். அந்த 100 ஆம்புல பிள்ளைகளும் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யக்கூடிய போராளிகளாக இருப்பார்கள். என்னன்னு சொல்றான்னு பார்க்கணும். நான் 100 மனைவிடத்துல செல்வேன், 100 பேர் ஆம்பளை பிள்ளையை பெறுவார்கள். அந்த ஒரு நாள் போறாருல, அதை கொண்டு கர்ப்பமாகி 100 பேர் ஆம்பளை பிள்ளைகளா பெற்றெடுப்பார்கள். 100 ஆம்பளை பிள்ளைகளும் அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யக்கூடியவர்களா இருப்பார்கள் சொல்லி அவரு சொல்றாரு. இப்படி சத்தியம்னு சொல்றாரு. அல்லாஹ் மேல சத்தியமாக இல்ல, அத்து பண்ணுங்கிறார், இப்படி நடக்கும் அப்படிங்கிறாரு. கடைசியில் என்ன ஆச்சுன்னு சொன்னா, போனாராம். அது மாதிரி 100 மனைவிட்டையும் போனாராம். 99 பிள்ளையை பிறக்கல. இவர் என்ன சொன்ன, 100 பேர்ட்டையும் நான் போவேன், 100 பேருக்கு பிள்ளை பிறக்க முடியாதுல, 99 பிறக்கல. அது ஒரே ஒரு ஆளுக்கு தான் பிள்ளை பிறந்துச்சு 100ல. அந்த ஒரு ஆளுக்கு பிறந்த பிள்ளையும் அரை மனுஷன் குறை பிரசவமா நிஸ்பை இன்சான், பாதி மனுஷன், கை கால் இல்லாம கை இல்லாம இருந்துச்சா, அல்ல சைஸ் சின்னதான் விளங்கல, அரை மனுஷன் அதிசல வருது. அரை மனுஷன் ஒரு பொம்பளை மட்டும் பெத்தெடுச்சு இப்படின்னு வருது. இதுல என்ன மேட்டர்னு கேட்டா, ஒரு ஆண் வந்து ஒரு 100 மனைவி வச்சிருந்தாரா, அது நமக்கு டாபிக் வேற, போக முடியுமா அந்த டாபிக் வர முடியல. ஒரு நபி வந்து மறைவான விஷயங்களை பற்றி பேசக்கூடாது, அல்ல அறிவிச்சு கொடுத்தாலே தவிர. ஒரு நபியுடைய வேலை என்ன? நாளைக்கு நடக்கிற விஷயத்தை வந்து எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, நபிக்கும் தெரியாது. இதுதான் இஸ்லாமிய நம்பிக்கை. ஆனா நபிமார்களுக்கு அல்ல எதை அறிவித்து கொடுத்தான்னு அது தெரியும். சில விஷயங்கள் என்ன செய்வான், இந்த போரில் நீங்கள் ஜெயிப்பீர்கள் அறிவிச்சு கொடுப்பான். அப்ப நம்ம என்ன செய்யலாம், அந்த நபி சொல்லலாம், இந்த போரில் நாம தான் ஜெயிக்க போகிறோம், அல்லாஹ் எனக்கு சொல்லி தந்துட்டான். இது மறைவான விஷயம் கிடையாது. அல்லாஹ்ட்ட இருந்து செய்தியே வரல, நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னா முடிச்சு வச்சுக்கத. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்லிவிட்டு கடுமையான அல்லாஹ்ட்ட கண்ணத்துக்கு ஆளானாங்க. என்ன சொன்னாங்க? உஹது போர்ல உங்களை அடிச்சு ரத்தம் வர வச்சு மூர்ச்சையாக்கி கடுமையான வேதனைக்கு உள்ளாக்கும் பொழுது என்ன செய்தாங்க? கைப்பையுப்புலி கௌமுன் சஜ்ஜு வஜ்ஹ நபியிஹிம் பித்தமி, நபியுடைய முகத்தில் ரத்த சாயம் பூசியவர்கள் எப்படி ஜெயிப்பார்கள்? என் முகத்தில் ரத்த சாயம் பூசி ஜெயிச்சிருவேனே, இது அல்லாஹ்ட்ட அறிவிச்சு வரல, அவங்களா கோபத்தில் சொல்லிட்டாங்க, வேதனை தாங்கமா சொல்லிட்டாங்க. அல்லாஹ் என்ன பண்ணா, லைஸலக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் உனக்கு பங்கு கிடையாது. அவன் எப்படி ஜெயிப்பான் நீங்க முடிவு செய்யறாள், நான் செய்வேன். உங்களை அடிச்சவனை கூட ஜெயிக்க வைப்பேன், அடி வாங்கின உங்களுக்கு நான் தோக்க வைப்பேன். நீங்க எதை டிசைட் பண்ற ஆள் கிடையாது. நான் அறிவிச்சு கொடுத்தாலும் நீங்க சொல்லலாம்,
நான் அறிவிச்சு கொடுத்தாமல் சொல்லியிருக்கலே, ஆனால் என்னுடைய அதிகாரம் அல்லாஹ் என்ன பண்ண குர்ஆன்ல கண்டிக்கிறான். லைஸலக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் உனக்கு எந்த பங்கும் இல்லை. அப்ப இதுல என்ன நம்ம விளங்குறோம்? மறைவான விஷயங்கள் பேசக்கூடாது. நீங்களும் பேசக்கூடாது, நானும் பேசக்கூடாது. நீங்க ஒரு கல்யாணம் பண்றீங்க, அடுத்த வருஷம் ஆம்பளை பிள்ளை தாங்க, இப்படி பேசுனா அவ்வளவு ஈமான் இருக்கும். கல்யாணம் பண்றீங்க, மனைவிட்ட சேர்றீங்க, எல்லாமே இருக்கு, சொல்ல முடியாது. அல்லாஹ் தந்தாலே தவிர இதை ஒரு மனுஷன் பேசலாமா? அவர் மனைவிட்ட சேரும்போது குழந்தை பெற்றே தீர்வேன் என்று சொல்வதாக இருந்தால் அது வஹியை கொண்டுதான் சொல்லணும், வஹி இல்லாம சொல்லக்கூடாது. இவர் வஹி இல்லாம தானே சொல்லியிருக்காரு. வஹியை கொண்டு செஞ்சா 100 பெற்றிருக்கணுமே. சுலைமான் நபி வஹியை கொண்டு சொல்லவே இல்லை. அல்லாஹ்ட்ட செய்தி சொல்லி இருந்தால் அப்ப 100 பொம்பளை 100 பிள்ளை பெற்று இருக்கணும். ரிசல்ட் என்ன? இவர் சொன்ன பிறகு பாத்தீங்கன்னா 99 பிள்ளையை காணும். ஒரு ஆளுக்கு பிள்ளை மனுஷன், அரை மனுஷன். அப்ப அரை மனுஷனை பெற்றிருக்காங்க, ஒரு அம்மா மட்டும். அப்ப இவர் சொன்னபடி நடக்கல. அப்ப நாளை நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி அவர் பேசுகிறாரு. அப்ப நாளை நடக்கிற விஷயத்தை எப்படி பேசுறாரு? ரொம்ப அறுதிட்டு சத்தியம் பண்ணி சொல்றாரு. ஆம்பளை முதல்ல புள்ள பிறக்கும் சொல்றது ஒரு மறைவான விஷயம், அது ஆம்பளை புள்ளன்னு சொல்றது 2வது மறைவான விஷயம். அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடக்கூடிய போராளிகளாக பின்னாடி உருவாவார்கள். இன்னும் 25 வருஷத்துக்கு நடக்குமே, அதையெல்லாம் சேர்த்து குழந்தைய அல்லாஹ்வுடைய பாதையில போறான குழந்தையா பெற்று அந்த குழந்தைகள் எப்படி இருக்குமா, வளர்ந்து இளைஞனாகி அல்லாஹ்வுடைய பாதையில போராடும் சொன்னா அவ்வளவு சாலிகான பிள்ளைங்க, அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் பண்ணுவாங்க. இப்படியான பிள்ளைய 100 பேர் ஒரு நாள்ல பெற்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இவர் என்ன செஞ்சிருக்காரு? சுலைமான் நபி சொன்னதாக ரசூல் சொன்னதாக, சுலைமான் நபி இப்படி சொன்னார்கள் வேற யாரா சொன்ன தூக்கி போட்டு போயிடலாம். இதை யார் சொன்னாங்களா? சுலைமான் நபி இப்படி சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றாக ஹதீஸ் பேசுது. 5242 ஹதீஸ்ல இப்படி சுலைமான் நபி சொல்லியிருப்பாங்களா? சுலைமான் நபி இன்னல்லாஹு இன்தஹு இல்மு ஸாஅ, மறைவான விஷயங்கள் 5ங்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹம்சுன் லா யஅலமுஹுன்ன இல்லல்லாஹ், 5 காரியங்களை அல்லாஹ்வை தவிர யார் அறிய முடியாதுங்கறாங்க. அதுல ஒண்ணு என்ன? மழை எப்ப பெய்யும் சொல்ல முடியாது, எவ்வளவு பெய்யும் சொல்ல முடியாது, கியாமத் எப்பன்னு சொல்ல முடியாது. ஒமா தத்ரி நஃப்சுன் பிஅய்யர்லி தமூத், எந்த ஒரு ஆத்மாவும் எங்க செத்து போவோம், நான் எங்க சாவணும் சொல்ல முடியுமா? நீங்க எந்த இடத்துல செத்து போய் உங்களுக்கு சொல்ல முடியுமா? யாருக்கும் சொல்ல முடியாது. அது யாருக்கும் சொல்ல முடியாது. நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்புன்னு சொல்ல முடியுமா? நாளைக்கு உன்னுடைய வருமானம் என்னன்னு எவனும் சொல்ல முடியாது. யாராலையும் சொல்ல முடியாது, அல்லாஹ் சொல்லிடுறான். அதுல ஒண்ணு என்ன சொன்னா, கருவறையில் உள்ள நிலைமைகளை யாரும் அறிய முடியாது. 5ல ஒரு விஷயம் என்ன? கற்பப்பையுடைய மேட்டரை வாய் திறக்க கூடாது. அதுல உண்டாகுமா உண்டாகாத, நல்ல குழந்தையா கெட்ட குழந்தையா, ஆம்பளை குழந்தை பொம்பளை குழந்தையா, ஸ்கேன் வச்சு வேண்டாம் சொல்லலாமே தவிர அது மறைவு இல்லை. அறுத்து பார்த்தா சொல்ற மாதிரி தான் அது பார்த்துட்டு சொன்னா மறைவு கிடையாது. பார்க்காமல் சொல்வதாக இருந்தால் அந்த நாலேஜ் அல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்கிறது, மனிதருக்கு இல்லை, சுலைமான் நபிக்கு இல்லை என்றால் இந்த விஷயத்தை போதிப்பதற்கு அனுப்பப்பட்ட ஒரு நபி இப்படி சொல்லுவாரா? அவர் என்ன சொல்லி கொடுக்க நபி அனுப்பப்பட்டார்? அல்லாஹ்வுக்கு தான் எல்லா ஆற்றலும். சுலைமான் நபி ராஜாங்கத்தை கொடுக்கறத அனுப்புனானா, ஏகத்துவத்தை சொல்றதுக்கு அனுப்புனார். ராஜாங்க 2வது மேட்டர், ராஜாவானது 2வது விஷயம். ஃபர்ஸ்ட் மேட்டர் என்ன? அவர் எதுக்கு எல்லாம் அனுப்புறான்னு கேட்டா, மறைவான விஷயங்களை யாருக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. அப்ப நம்ம என்ன கவனிக்கணும்னு கேட்டா, இந்த செய்தி சுலைமான் நபியின் பெயரால் சொல்லப்படுகிறது, சுலைமான் நபி சொன்னதாக சொல்லப்படுகிறது. அப்ப நம்ம என்ன விளங்கணும்? இது சுலைமான் நபி சொல்லவே மாட்டாங்க, நீங்க சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன், சொன்னவங்க சொல்லுவாங்களா? நீங்க கல்யாணம் பண்ண எவனாச்சும் யாராவது நீங்க சொல்லி இருக்கிறீங்களா? எவ்வளவு பயப்படுவீங்க? ஆகா, இது ஈமான பாதிக்கிற விஷயமாச்சே, குழந்தை உண்டா நம்ம எப்படி சொல்றது? அல்லாஹ் சக்கரையா நபிக்கு இவ்வளவு தள்ளாத வயசு வரைக்கும் குழந்தைய கொடுக்கல, அவருக்கே தெரியலையே. குழந்தை உண்டாயிருப்பான் அல்ல நச்சது சொல்லும் கூட அவருக்கு ஆச்சரியம் வருது. எப்படி உண்டாகும்? அவர் தான் அல்லாஹ்ட்ட கேட்டாரு. அல்லாஹ் உனக்கு நச்சது சொன்ன பிறகு அது எப்படி உண்டாகும்? நானும் கிழமை, என் பொண்டாட்டியும் கிழவி, அது எப்படி உண்டாகும் கேட்கிறாரு. எனக்கு ஒரு அத்தாட்சியை காட்டுங்கிறாரு. அல்லாஹ் அத்தாட்சியை காட்டுறான். வாயை திறந்து 3 நாளைக்கு பேச முடியாது. அல்லாஹ் கல்லிமன்னாச சலாசத்த ஐயாமின், 3 நாட்கள் உனக்கு மக்களோட பேச முடியாது அப்படின்னு சொன்ன உடனே வாய் பேச வர பேச வரம்பு வந்துரு. அப்பதான் வழங்கிட்டார். மனைவி கருவடைஞ்சிட்டாங்க. ஒரு சக்கரை நபிக்கு தெரியல, பல நபிமார்களுக்கு தெரியல, யாருக்கும் தெரியாது, கேமராவிலையும் தெரியாது. 5 விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தெரிந்த விஷயங்கள் இருக்குது. அதுல உள்ள ஒரு விஷயத்தை சுலைமான் நபி இப்படி சொன்னாங்க, சுலைமான் நபின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, சுலைமான் நபி சொன்னாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க. சுலைமான் நபி இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. சுலைமான் நபி இப்படி மிஸ்டேக்கா சொல்லிட்டாரு சொல்லுவாங்க. அவருக்கு இதே கடமை தான். ரசூலுல்லாஹ் எப்படி தவறாக சொல்ல மாட்டார்களோ, அகீதாவுக்கு மாத்தமா சொல்ல மாட்டார்களோ, அல்லாஹ்வை மறந்து சொல்ல மாட்டார்களோ, எல்லாம் அறிந்தவன் என்று வைத்த நிலையில் வைத்து எதையும் சொல்ல மாட்டார்களோ, அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க, சுலைமான் நபி சொல்ல மாட்டாங்க. அப்ப இது என்னது? ஏதாவது மிஸ்டேக் நடந்திருக்கிறது, யாரோ என்னமோ பண்ணிவிட்டாங்க. இது இஸ்லாத்துடைய பேசிக்க தகர்க்குது. மறைவான விஷயம் அல்லாஹ்வை நம்புறோம்ல, எப்படி நம்பணும்? அல்லாஹ்வை மறைவானதையும் அறியக்கூடியவன் அல்லாஹ் நம்பணும். மறைவான விஷயம் எனக்கு தெரியும் நீங்க நம்பிட்டீங்கன்னு வைங்க, அப்ப அல்லாஹ்வை நீங்க நம்பலன்னு அர்த்தம்.
ஆமன்து பில்லா ஆடி போயிருது. அல்லாவை நம்பணுங்கிற அந்த ஈமான் என்ன செஞ்சிருது, ஆட்டம் கண்டு விடுகிறது. அப்ப அல்லாவுக்குரிய அந்த தன்மை யாருக்கு கொடுக்கிற மாதிரி வந்தாலும் சரி அந்த மாதிரி விஷயத்தை தூக்கி எரிஞ்சிடணும். ஈமான்ல டேமேஜ் ஆயிரும், பெரிய கேள்வியை சந்திக்க வேண்டிய ஒரு மறுமையில மாட்டிக்கிறோம், தொழுகணும், எல்லாம் பாழாகி போயிடும். என்னுடைய இடத்துல நீ ஒரு ஆள் வச்சுட்டியா, அல்ல உன்னையே வச்சுக்கிட்டே நல்ல கேட்பானா இல்லையா? இவர் சொன்னதை வச்சு கேட்டா என்ன செய்யணும், ஏடா இது உனக்கு இப்படி தெரியும், எனக்கு தெரிஞ்ச விஷயம் நீ இப்படி சொல்லுவ, உனக்கு அந்த அதிகாரம் நான் தந்தனா, மறைவான அறிஞ்சியா என்று ஈசா நபி அல்லாஹ் விசாரிப்பான. அந்த மாதிரி விசாரிக்கிற ஒரு விஷயம் சுலைமான் நபி விஷயம். ஆனா ஈசா நபி அவங்க செய்யல, உம்மத்துகள் செஞ்சதை வச்சு எல்லாம் உங்களை கேள்வி கேட்கிறான், நீ தான் உன்னை கடவுளாக சொன்னியாண்டு. இது சுலைமான் நபி டைரக்டா கேட்பான், இந்த மாதிரி சொல்லுங்க அவ்வளவுக்கு உனக்கு வந்துருச்சா, நாளைக்கு நடக்கலாம் தெரியற அளவுக்கு நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்களா, என்னை விட நீங்க அப்படி கேட்பானா இல்லையா அல்லாஹ்? அப்ப அல்லாஹ்வுடைய நிலையில இருந்து பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ்வை நம்புற எந்த ஒரு ஈமான் உள்ளவனு இந்த மாதிரி ஒரு சக்தி ஒரு மனிதருக்கு இருக்கு என்று சொல்லியோ சுலைமான் நபி டேமேஜ் பண்ற மாதிரி சொல்ல போனா சுலைமான் நபி நிறைய பொய்கள் உண்டு. என்ன அவர் தண்ணி அடிச்சிட்டு இருந்தாரு, யூத வேதங்கள்ல யூதர்களுடைய வேதங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப மோசமான கேரக்டராக என்ன செய்வாங்க, அவரை சித்தரிப்பாங்க, அவரையும் தாவூத் நபி அந்த மாதிரி சித்தரித்த வகையில இதை இவங்க சேர்த்து நுழைஞ்சு ரசூலுல்லாஹ் பேர்ல நுழைக்கப்பட்டு வந்திருக்கலாம், இது நிச்சயமா நடந்திருக்க வாய்ப்பு இல்லை என்ற ஒரு முடிவுக்கு நான் வந்துடணும். இது ஒரு ஆதாரம், இது பேசிக்க நீ பார்த்துக்கணும். இதே மாதிரி பாருங்க, அல்லாஹ் ஒரு ஆளுக்கு மரணத்தை கொடுக்கறான்னு சொன்னா அதை நம்ம ஏத்துக்கு ஒபே பண்ணிக்கிறோம், சரியா? இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னா மலக்குல் மௌத் இருக்காருல்ல, ஒவ்வொரு மனுஷனை உயிரை வாங்குறதுக்கு ஒரு ஆள் நியமிச்சு வச்சிருக்கான். மலக்குல் மௌத்தை பிடிச்சி என்ன செய்யறான், மூசா நபிட்ட எல்லாம் அனுப்புறான். அனுப்புன உடனே உங்க உயிரை எடுக்கிறதுக்கு எல்லாம் என்ன அனுப்பியிருக்கான உடனே ஓங்கி ஒரு அறை, யாரு மூசா நபி யார மலக்க ஓங்கி அறை விட்டார், ஓங்கி ஒரு அறை விட்டுட்டாரு. அரைஞ்சவன ரஜா இலா ரப்பி, அவர் அல்லாட்ட போய் அல்லாஹ் என்னை ஒரு ஆள்கிட்ட அனுப்பி வச்சுட்டேன், அவர் இந்த மாதிரி மௌத்தை விரும்ப மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி அல்லாட்ட முறையிட்டவன அல்லாஹ் என்ன செஞ்சா, அப்படின்னா நீ போய் இந்த ஒரு மாட்டுடைய முதுகுல கையை வைக்க சொல்லு, அது எத்தனை முடி எண்ணிக்கை இருக்கோ அந்த அளவுக்கு வாழ்நாள் போதுமா அப்படின்னு போய் கேளு அப்படின்னு நல்லா சொன்னாரு. சம்பவம் போயிட்டே இருக்குது. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா அல்லாஹ் அனுப்புறான் மலக்குல் மௌத்தை. மலக்குல் மௌத்தை அனுப்புறது அவர் டியூட்டி என்ன, வேற வேற மலக்கு அனுப்பல. மலக்குல் மௌத்துடைய வேலை என்னது, இதுதான் உசுர் எடுத்துட்டு போறது அவர் டியூட்டி. அல்லாஹ் ஒரு டியூட்டிக்காக அனுப்பி வைக்கும் பொழுது மூசா நபி என்ன செஞ்சிருக்கணும், அல்லாஹ் அனுப்புனா வர்றேன், எப்போ வரணும், எப்போ கூப்பிடுறான்னு போயிட்டு இருக்க வேண்டியதானே, அப்படித்தானே செய்யணும். அவர் மாட்டேன்டா கூட இவர் என்ன செஞ்சிருக்கணும், அல்லாஹ் எடுத்துட்டு சொல்லிட்டான், உன்கிட்ட கேட்டு பர்மிஷன் எல்லாம் கேட்டு சொல்லலன்னு. அதான் மலக்கு தன்மை. மலக்குடைய தன்மை என்னது, சொன்னதை செய்வாங்க, அது யாரு என்னன்னு பார்க்க மாட்டாங்க, எடுத்துட்டு வந்துருவாங்க. அப்ப மலக்கு உயிர் எடுக்க அனுப்பும் போது இவர் கை நீட்டு அடிக்கிற, மலக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கிறதா இருந்தா, மலக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓங்கி அரைஞ்சா மலக்கு அறையலாமா? மலக்கு அரைஞ்சா யார் அறைகிற மாதிரி, அது அனுப்பணும்னு அறைகிற மாதிரி இல்லையாது. மலக்கு அவரை சொந்த முடிவெடுத்தா வந்தாரு, அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான். அப்ப உதாரணம் வைக்கிறேன், ஒரு மனிதன் எடுத்துக்கிறோமே, ஒரு கட்டடம் நம்ம கட்டடம் கட்டுறாங்கன்னு வைங்க, அது சீல் வைக்கிறது அதிகாரிகள் வர்றாங்க, இவன் கட்டடத்துக்கு கட்டணம் ஓங்கி அரைஞ்சான் அதிகாரிய, இது யார் அரைஞ்ச மாதிரி, சிஎம் அரைஞ்ச மாதிரி தானே. ஒரு மாநில அரசாங்கத்தை ஒரு அதிகாரி அரைஞ்சா சீல் வச்சுட்டு வாங்குறது அந்த அரசாங்கத்துல ஆர்டர், ஜீவோ. அரசாங்கம் ஒரு ஜீவோ போடும்போது அதை செயல்படுத்த வர்றவன் அறைய முடியுமா? எந்த ஒரு லாஜிக்குமே இல்லை. ஒரு மனுஷன் அப்படி செய்ய மாட்டான், இப்படி செஞ்சா யாரும் ஏத்துக்கிற மாட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய மலக்கூத் ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம், எப்படி பவர்ஃபுல்லான ராஜ்யம், அந்த ராஜ்யத்தில் யாராவது வாய் திறக்க இயலுமா, ஏத்து கேள்வி கேட்க இயலுமா, என்ன செய்யலாம்? அது சொன்னவன இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வாழ ஆசை, கொஞ்சம் கேட்டு பாருங்க அல்லாட்ட, அது ஒரு அதாச்சும் ஏத்துக்கலாம். எப்படி சொல்லிருக்கலாம், நீங்க அல்லாட்ட போய் கேட்டு கொஞ்சம் ஆசையா இருக்கு, இன்னொரு 10 வருஷம் நான் இருந்துட்டு போறேன், அப்படி ஏதாவது சின்ன சான்சஸ் எல்லாம் தருவானாண்டு நீங்க வேணா கேளுங்க. நல்லா கேட்டு விட்டதுனால, கேட்காம எடுத்துட்டு போனா கூட ஒண்ணு செய்ய முடியும், அப்படிதான் செய்யிருக்காங்க. நம்மகிட்ட பர்மிஷன் கேட்டா உசர் வாங்கிட்டு இருக்கிறான், அவரோட வர தூக்கிட்டு போயிடுறாரு. அந்த மாதிரி எடுத்தா மூசா நபி ஒண்ணும் செய்ய முடியாது. சரி, நேரம் கேட்டார்ல, அதிகபட்சம் அவர் என்ன செஞ்சிருக்கலாம், அல்லாஹ் நான் கட்டுப்படுறேன், ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு பண்ணி தர முடியுமா அந்த கேட்டுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு சொன்னா ஏத்துக்கலாம். சரி, ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. இது எப்படி இருக்கிறது, என்னது இப்படிங்கிறாரு, வாங்கி ஒரு மலக்கு அறையிறாரு. அப்ப மலக்குங்கிற ஒரு பவர்ஃபுல்லான அது ஒரு விஷயம், அறைய முடியுமாங்கிற விஷயம் திருப்பி அடிச்சா முடிஞ்சு வச்சுக்கத. ஒரு மலக்கு ஒரு ஊரை தீ பரட்டி விடுவாரு. மலக்கு என்ன செய்வாரு, கெட்ட செயல் செஞ்ச ஊர்களுக்கு அனுப்பப்பட்ட மலக்கு என்ன செஞ்சாங்க, அப்படி கையை விட்டு தோண்டி தலகு போட்டு பரட்டிடுவாங்க, தோசையை போட்ட மாதிரி. பஜால்னா ஆலியகா சாபிலா, கீழ்ப்புறத்தை மேல்புறமாக்கிட்டவங்க அல்ல. அந்த மாதிரி புரட்டக்கூடிய வலிமை உள்ளவர்களா. மலக்குன்றால பவர்னு இருக்கும். மலக்கு கருத்து என்ன, மலக்குன்றால் ஆற்றல் இருக்கும். அப்ப ஆற்றலுங்களுக்கு பேரே ஆற்றல் கொடுக்கப்பட்டவர்கள். அங்க ஒரு செகண்ட்ல இங்க இறங்குவாங்க, அடுத்த செகண்ட் அங்க நிற்பாங்க. இந்த மாதிரி ஆற்றல் படைத்தவர்களை அவர்களோடு ஒப்பிட முடியாத அற்பத்தில் அற்பமா இருக்கக்கூடிய மனிதர்கள் அறைய முடியுமா, அடிக்க முடியுமா, அவர் அறை வாங்கிட்டு ஓட முடியுமா? இதெல்லாம் என்ன, இதெல்லாம் ஒரு பிராண இதிகாசங்கள் மாதிரி நமக்கு தெரியலையா? இப்படிதான் இந்த இஸ்லாமுடைய ஃபண்டமெண்டல் நமக்கு இருக்கிறதா?
அல்லாஹ் சொல்வதை வானவர்கள் எப்படி கேட்பார்கள்? வானவர்கள் சொல்வதை நபிமார்கள் கேட்பார்கள். யாரும் ஏற்று பேச மாட்டார்கள். அதிகபட்சமா ஆசை இருந்தால் கோரிக்கை வைப்பார்கள், பிரார்த்தனை செய்வார்கள். இவ்வளவுதான் நடக்க முடியும். அப்ப இது புகாரில 3407 ஹதீஸ் படிங்க. 3407 படிச்சா கண்ணத்தில் அரைஞ்ச எல்லாமே வருது. என்னடா இது, நம்ம இதை நம்பணும்னு சொன்னா அப்ப என்ன வருது? அல்லாஹ்வையும் ஏத்து பேசலாம்னு வருது. இந்த மாதிரி ஏத்து பேசினாலும் எல்லாம் என்ன பண்ணலாம்? ஒரு நபி ஏத்து பேசினார், ஏத்து நடந்தார். ஒரு நபி, எந்த நபி? யூனுஸ் நபி. யூனுஸ் நபி அந்த ஒரு சமுதாயத்துக்கு அனுப்பப்படுறார். அவர் அந்த மக்களுக்கு பிரச்சாரம் பண்றாரு, கேட்க மாட்டேன்ட்டாங்க. யாரெல்லாம் இவங்க கேட்கற மாதிரி இல்ல, அழிச்சு போடுன்னு பிரார்த்தனை பண்ணி விட்டாரு. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? ஊரை அழிக்க போறேன், ஊரை காலி பண்ணிட்டு போயிரு, நல்ல மக்களை கூட்டிட்டு ஊரை விட்டு காலி பண்ணிரு, இவங்களை நான் பாத்துக்கிறேன் எல்லாம் என்ன அனுப்பி விட்டான். அவர் போயிட்டாரு. போயிட்டு திரும்பி வர்றாரு. என்ன நினைச்சிட்டு வர்றாரு? எல்லாரும் காலியா இருப்பாங்க, ஊரு அழிஞ்சு நாசமாயிருக்கு, இருக்கிற பணத்தை அடக்கி விட்டு நம்ம வீட்டுல போய் ராஜ்யம் பண்ணுவோம்னு வர்றாரு. வந்து பார்த்தா ஜேன்னு திருவிழாவா இருக்கு ஊரு. வந்து உள்ள பாக்குறேன்னு செய்து ஊர் அழிக்கப்படல, ஊர் மக்கள் சந்தோஷமா இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவருக்கு கோபம். என்ன கோபம்? நம்மள்ட்ட அழிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இவங்களை ஜெயஜெண்டு அல்லா வச்சிருக்கிறான்னு அல்லாட்ட கோபம். இவர் நினைச்சிருக்கானே அல்லா நடந்துருக்கு, என்ன அல்லா நீங்க அழிக்கிறேன்னு சொன்னா அது ஓகே. விளக்கம் கேட்பதற்காக வேண்டிய ஆட்சேபனை கேட்க முடியாது. அல்லாட்ட விளக்கம் கேட்கறதுக்காக நபி கேட்கலாம். எல்லாம் நடந்திருக்க என்ன எனக்கு புரியலையே. இல்லப்பா அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. இவர் போன பிறகு அந்த மக்கள் எல்லாம் கூடி எல்லாம் நாங்க தெரியாம செஞ்சிட்டோம், அந்த அறிகுறிகள் எல்லாம் வானத்துல வருது, எங்களை அழிச்சுப்படாதுன்னு சொல்லி சம்பந்தப்பட்ட மன்னிப்பு கேட்ட உடனே எல்லாம் மன்னிப்பு எடுத்து விட்டுட்டான். இதை சொல்லி இருந்தா ஈஸியா முடிஞ்சிருக்கும். இவர் என்ன பண்றாரு? அது எப்படி என்கிட்ட வந்து அழிக்கிறேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் அவங்களை ஜெயஜெண்டு விடுறேன்னு சொல்லி கோச்சிட்டு போறாரு. அப்படின்னு நான் சொல்றேன். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்றான், தன்மூனி இதுதஹபு முகாலிபன். இந்த மீன் வயிற்றில் இருந்தாரே, பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறான். ரன்னூன் என்றால் மீன் வயிற்றில் ஒருத்தர் இருந்தாரே, அவரை நினைவு கூறுவீராக. இது தகவ முகாலிபன், அவர் கோவித்துக் கொண்டு போகிறார். அல்லாட்ட கோச்சிட்டு போறார். எங்க கோச்சிட்டு? எங்க போய் கோச்சிட்டு? எங்க போனா அல்லாவுடைய பூமி தானே. இந்த பூமியை விட்டு கோச்சிட்டு சந்திரமண்டலத்துக்கு போனா அதுவும் அல்லாவுடைய தானே, எங்க போயிட முடியும்னு அவர் கோச்சிட்டு போறாரு. அல்லன் நக்திர் அலைஹி, அவர் மீது நமக்கு சக்தி இல்லை என்று நினைத்துக் கொண்டார். கோச்சிக்கிட்டு போனா அந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டா அதோட அல்லா டாபிக் முடிஞ்சிருச்சு. அல்லாவுக்கு தெரியாதா? அல்ல அதுக்கு ஒன்றும் செய்ய மாட்டானா? இதுக்காக வேண்டிய கடல்ல கூட தள்ளி மீன் வயிற்றுல சிற வச்சு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் மன்னிப்பு கேட்டு பிறகு வர மன்னிச்சேங்கறான். எப்படி சொன்னால வலன்ன அல்லன் நக்திர் அலைஹி ஃபனாதா ஃபி ظுலுமாத்தி அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இது யூனுஸ் நபி விஷயம். அல்லாஹ் எப்படி கோவம் வந்தீங்களா? அவனுடைய மேட்டர்ல கை வச்சா, அவனுடைய அதிகாரத்தில் கொஸ்டின் பண்ணனா, எதிர்த்தால் அல்லாஹ் கொடுக்கிற பனிஷ்மெண்ட் என்ன? நபின்னு பார்க்கவே மாட்டான். அப்ப இது அது மாதிரி இருக்கா இல்லையா? அல்லாஹ் ஒண்ணு அண்ணா என்னைய வந்து உயிர் எடுத்துருவியா நீ? அல்லாஹ் சொன்னா எடுக்க, அதான் அர்த்தம். ஏன் உயிர் எடுக்க வந்து அவ்வளவு தெரியும் உனக்கு வந்திருக்கான்றதுக்கு மீனிங். இப்படி ஒரு மூசா நபி அதை சொல்லிக் கொடுக்க வந்தாங்க. அல்லாண்டா யாருங்கிற அச்சத்தை சொல்லிக் கொடுக்க வந்தாங்களா? இரையச்சம் உடையவர்களாக அந்த மக்களை மாற்றுவதற்கு வந்தாங்களா? கண்ட மாதிரி நடந்து கொண்ட அந்த மக்களை எல்லாம் அல்லாஹ்வை மட்டும் பயப்படக்கூடிய சமுதாயமாக மாற்றுவதற்கு தானே ஃபிரௌனை எதிர்த்து நின்றாங்க. அந்த ஃபிரௌன் நான் தான் இறைவன் சொல்லிட்டு இருந்தானே, அவனை மீறி ஒழிக்கிறதுக்கு தானே வந்தாங்க. இது நானே, அவங்களும் நானே இறைவன்ட்டாங்களே. பேர் நான் தான் இறைவன் சொன்ன ஃபிரௌனை ஒழிக்க வந்துவிட்டு இவங்கள நான் தான் இறைவன்கிற மாதிரி நடக்கிறாங்க. எப்படின்னு எதை ஒழிக்க வந்தாங்களோ அவங்க செய்வார்களா? அப்ப இது மூசா நபி செய்த கான்செப்ட் தப்பு, இருக்கவே முடியாது. அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான்னு கேட்டா, யூனுஸ் நபி சம்பவத்தை சொல்லிவிட்டு வலா தகுன் சாஹிபில் ஹூத், முகமதே நீ வந்து இந்த மீன் வயிற்றுல இருந்தார அந்த ஆள் மாதிரி ஆயிடக்கூடாது. நான் ஒன்னு சொன்னா அதை எதிர்க்கிறது, அதில் அப்ஜெக்ஷன் பண்றது, அது கோவிச்சுக்கிற இந்த விளையாட்டு இருக்கக்கூடாது. எல்லா நபியையும் சொல்லிவிட்டு இவங்கள மாதிரி நடங்குறான். நபிமார்களை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் அதை சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்வான்? நீயும் அவர்களை போல நடன்னு சொல்லுவான். யூனுஸ் நபியை சொல்லும் போது மட்டும் என்ன சொல்றான்னு கேட்டா, இவர் மாதிரி நடக்காதங்கிறான். வலா தகுன் சாஹிபில் ஹூத், இந்த மீன் வயிற்றில் இருந்தாரே ஒருவர், அது அவர் நபிதான், அவர் மாதிரி நீ ஆகிவிடாதே. நான் என்ன சொல்றேன் அப்படி கேட்கணும், என்னை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு நிலைக்கு நீ வந்துவிடக்கூடாது என்று எச்சரிக்கிறான. அவ்வளவு எச்சரிக்கைக்குரிய ஒரு செயலையா ஒரு மூசா நபி செய்து விடுவார்கள். அப்படின்னா அவர்களுக்கு இந்த மாதிரி வசனம் இறங்கி இருக்குமே, உலகத்தை மூசா, இந்த மூசாவை போல் நீ ஆகிவிடாது நல்லா சொல்லியிருப்பான நடந்து இருந்தால். அப்ப அல்லாஹ் கண்டிக்கவும் இல்லை, அல்லாஹ் கெஞ்சிதான். அப்ப நம்ம கேட்டுட்டு வா, இன்னொரு கேட்டுட்டு வாண்டு. இது எப்படி என்னமோ இது அல்லாஹ்வுடைய ராஜ்யம் நடக்கிற மாதிரி தெரியல, மூசா நபியுடைய ராஜ்யம் நடக்கிற மாதிரி இருக்கிறது. இப்படி ஒரு மேட்டர் வந்து இஸ்லாத்தில் கிடையாது. ஒட்டுமொத்த குர்ஆனை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒட்டுமொத்த நபிமார்களுடைய போதனை வைத்து பார்த்தீர்களே ஆனால் இது ஏகத்துவத்தை குழி தோண்டி பதிக்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரு பவரும் இல்லை, அல்லாஹ் மற்றவங்களுக்கு பயந்து நடக்கக்கூடிய ஒருத்தன், மற்றவங்களை சார்ந்து மற்றவங்களுக்கு ஏற்றவாறு நடக்கக்கூடியவன் அப்படிங்கிற மாதிரி கருத்து வருது. இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் அதை கொடுக்கல. இப்ராஹிம் நபி என் குடும்பத்தை எல்லாம் அதெல்லாம் முடியாதுட்டான்ல.
லா யனாலு அஹதுல் ஸாலிமீன், அநியாயக்காரங்களுக்கு என்னுடைய உறுதிமொழிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டான். இதை பார்க்கும்போது என்ன செய்யறோம், இது சரியில்லை, இது மாதிரி நடந்திருக்காது. நீங்க யூனுஸ் நபியுடைய அந்த மேட்டர் தெரிஞ்சுக்கிறதா இருந்தா குர்ஆன்ல 21வது அத்தியாயத்துல 86வது வசனத்தையும் 68வது அத்தியாயத்துல 49வது வசனத்தை படிங்க. குர்ஆன்ல யூனுஸ் நபி என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் என்ன சொன்னா, அப்ப அந்த மாதிரி தானே இந்த சம்பவம் இருக்குது. மூசா நபி அல்லாஹ் தானே இருக்கிறாங்க, இது கண்டிப்பா நடந்திருக்காது. நம்ம என்ன நம்பணும், மலக்குல் மௌத் மூசா நபிட்ட வந்து இருக்க மாட்டார், அவர் அடிச்சிருக்கவும் மாட்டாரு, அவர் திரும்பி வேலையை முடிக்காம மலக்கு தோற்று போய் என்ன செய்ய மாட்டார், திரும்பி போகவும் மாட்டார். இது ஏதோ ஒரு தவறா நடந்திருக்கிறது என்ற அடிப்படையில் என்ன செய்யணும், இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இது ரொம்ப உள்ளதுல ஒரு மோசமான விஷயம். இப்ப நான் சொல்றது என்னன்ற, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சாலிம் ஒருத்தர் இருக்கார், ஒரு இளைஞர் வீட்டுக்கு எப்பவும் போல வருவார். அப்ப ஹுதைபா என்ன நினைக்கிறாரு, இவர் இளைஞர் அந்நிய பெண்ணு தானே இவங்க, என்னுடைய மனைவி அவருக்கு யாரு அந்நியர், ரெண்டு பேரும் தனித்திருக்க முடியாது, நான் இல்லாத நேரத்தில் ஒரு வீட்டுக்கு வருவது மார்க்கப்படி தப்பு. என்ன பிள்ளையா இருந்தா வரலாம், பால் ஊட்டின பிள்ளையா இருந்தா கூட வரலாம். சாலிம் வீட்டுக்கு வருவது ஹுதைபாவுக்கு பிடிக்கல, அது கரெக்ட், பிடிக்காம போன கரெக்ட் தான், மார்க் எடுப்புல கரெக்டா நடந்துகிட்டாரு. உடனே இந்த அம்மா என்ன செய்யறாங்க, ரசூல் அட்ட போறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த சாலிம் வீட்டுக்கெல்லாம் வர்றாரு, அது என் கணவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்த சாலிமை பொறுத்த வரைக்கும் அவன் அம்மா எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, அன்ன சாலிமன் கது பலக மா எவ்வளவு ரிஜால், ஒரு ஆண்கள் எதை அடைவார்களோ அந்த பருவத்தை அவர் அடைந்து விட்டார், முழு ஆம்பளை ஆகிவிட்டார். அக்களமா அக்களு, ஆண்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் விளங்குமோ இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் நல்லா விளங்கக்கூடிய பருவத்தை அடைந்து விட்டார். அன்னகு எதுகுல அலைனா, அவர் எங்க வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார். இன்னி அலும்னு அன்னபி நப்சி அபி ஹுதைஃபா மின்தாலிக்க செய்யன், என் கணவருடைய மனசுல இதுல ஒரு அதிருப்தியும் ஒரு கோபத்தையும் நான் பார்க்கிறேன் அப்படின்னு முறையிடுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது, அந்த சாலிமை கூட்டிட்டு போய் நீ பால் கொடுத்துரு. யாரு சொல்றாங்க, 25 வயசு இளைஞர் கூட்டிட்டு போய் குழந்தைக்கு பால் ஊட்டுறதுதான் மார்க்கத்தில் இருக்கிறது. ஒரு குழந்தைக்கு ஒரு பொம்பளை பால் ஊட்டினா அம்மா ஆயிடுவாங்க. அதுக்கு பிறகு அவங்க அந்த இளைஞனா பிறப்பு அந்த அம்மாவோட இருப்பு தப்பு கிடையாது, ஏன் பெத்த தாய்மார் தான். ஒரு பொம்பளை ஒரு சின்ன குழந்தைக்கு பால் ஊட்டி அந்த சின்ன பையன் 25 வயசு ஆகி இந்த பொம்பளைக்கு ஒரு 45 வயசு ஆயிருக்கும் பொழுது அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தால், ஒன்னா போனால், பிரயாணம் பண்ணா, ஒரு வீட்டில் தங்கி இருந்தால் குற்றம் இல்லைங்க. மகன் இவங்க பால் ஊட்டுன தாய், அவங்க அந்த பையன் பால் குடிச்ச மகன், இது ஓகே. இது எது வரைக்கும் தான், அது குழந்தை பருவத்தில் தான் பால். அல்லாஹ் குர்ஆன்ல ஹவுலைனி காமிலைனி ஒல் வாலிதாத்து யுர்லைன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி, தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு 2 வருஷம் பால் ஊட்டுவார்கள். அப்ப பால் ஊட்டுற பருவம் எவ்வளவுதான், 2 வருஷம் தான். ஹம்லுஹு வ ஃபிஸாலுஹு ஃபி ஆமைனி, தாய் ரொம்ப கஷ்டப்பட்டு பெற்றெடுத்தால் அவனை சுமந்தது பால் ஊட்டுவதெல்லாம் 2 வருஷம் என்று என்ன செய்யறான் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். அப்ப பால் ஊட்டுவது 2 வருஷத்துக்கு உள்ளதானே. இவர் இளைஞர் தானே, இளைஞரை போய் நீ போய் பால் ஊடு, பால் கொடுத்தோன்னு உனக்கு அவன் மகனாயிருவாரு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரலாம் போகலாம், குற்றம் வராதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வருது. இப்படி நடந்திருக்குமாங்க? 25 வயசு பையனுக்கு அது பால் ஊட்டுற மாதிரி ஒரு எண்ணம் வருமா, வேற மாதிரி எண்ணம் வருமா? ஒரு பெண்ணிடத்துல 25 வயசு பையன் அப்ப ஒருத்தன் தப்ப மாற்றாண்டு வைங்க, நான் இப்பதான் பால் குடிச்ச அம்மா ஆயிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? என்ன சொல்ல வர்றீங்க? இதை ஏற்றுக்கொண்டீர்கள், ஆனால் எப்படிப்பட்ட மெசேஜ் இது? ஒழுக்கக்கடை தூண்டாதா? இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா? அப்ப பால் ஊட்டுதல் சட்ட மார்க்கத்தில் இருக்கிறது, அது நிறைய குர்ஆன் வசனங்கள் சொல்றது, ஹதீஸ்கள் இருக்கிறது, எல்லாமே குழந்தைக்கு தான். குழந்தைக்கு எந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு அப்புறம் இப்படிலாம் சர்ச்சை நடந்திருக்கு. என்ன சர்ச்சை? கணவன் மனைவி வீட்டை பால் அறிஞ்சினால் தாயாய் விடுவாளான்னு சர்ச்சைலாம் வந்திருக்குது. அது எப்படி ஆவாள்னு சொல்லி எல்லா இமாமும் என்ன சொல்றாங்க, 2 வருஷத்துக்கு உள்ளதான தாய்ங்கிறது வரும், 2 வருஷம் கடந்துடா இப்படி பால் ஊட்டினா இப்படி அது தாய் பிள்ளைன்னு வரும் என்று எல்லா இமாம்களுமே அந்த கருத்தை என்ன செய்யறாங்க, அதை சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா 2 வருஷத்துக்கு மேல உள்ள மேற்று கிடையாது இஸ்லாத்துல. இது இவர் அந்நியர், ஒரு அந்நிய இளைஞனுக்கு போய் பால் கொண்டு ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா? அப்ப நான் என்ன சொல்றேன், இதை ஏத்துக்கிறேங்கிறாங்க. யாரு? இந்த சூனியத்தை ஆதரிக்கிறாங்கல்ல, இந்த சூனிய கூட்டம், அவங்க எல்லாருமே என்ன செய்யறாங்க, பர்ஃபெக்டான ஹதீஸ். அப்படியா, நீங்க அதை செய்வீங்களா? அப்பதான் விஷயம் வருது. அதை ஏத்துக்கிட்ட ஒழுங்கு ஏத்துக்கணுமா இல்லையா? இது ஹதீஸ் என்று ஏத்துக்கூட என்ன செய்யணும், அது சரியா ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது சம்பந்தமா இன்னும் சில விவரங்கள் இருக்கிறது, நாளைக்கு நேரடியாக என்ன செய்வோம், இதை முடிச்சுட்டு சூனியத்துக்குள்ள நுழைஞ்சிருவோம். சரியா? இந்த பேசிக் அடித்தளத்தை நீங்க ஆழமா பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் இந்த சூனியம் தான் என்னங்கிறத தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.